கடைசியாக 2007 ஓடிஐ வேர்ல்டு கப்பில் தான் இவ்வளவு டீம் அசோசியேட் நேஷன்ஸ் வந்து இவ்வளோ ஆடக்கூடிய டோர்னமெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் T20 வேர்ல்டு கப்பில் வந்து ஒரு 16 டீம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 16 டீம்லாம் ஆடினாங்க 2016 T20 வேர்ல்டு கப்பில் தான். ஆனால் அது எப்படின்னா அசோசியேட் நேஷன்ஸ் அதுக்கப்புறம் இந்த குவாலிஃபயர்ஸில் ஆடுறவங்க இவங்க அதுக்குள்ளே ஆடிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அசோசியேட் நேஷன்ஸையும் சேர்த்து 20 டீமாக ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 கொண்டு வந்திருக்கிறாங்க. முற்றிலும் மாறுபட்ட ஒரு ஐசிசி ஈவெண்ட் இது யூஎஸ்ஏல நடக்க போகுது. அதை தாண்டி வெஸ்ட் இண்டீஸில் வந்து பல வருஷங்களுக்கு கழித்து ஒரு ஐசிசி மென்ஸ் டோர்னமெண்ட் வந்து நடக்க போகுது. உமன்ஸ்க்கு 2018 நடந்தது. அதுக்கப்புறம் ஜூனியர்ஸுகளுக்கு அண்டர் 19 நடந்தது. இப்போ நடக்க போகுது. அதான் வழக்கம் போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து 20 டீம்களை பற்றியும் பார்க்க போகிறோம். அசோசியேட் நேஷன்ஸுகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய உரிய மரியாதை வந்து இந்த வீடியோவில் கொடுக்கப்படும். மொத்தம் 10 வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ்வலாக ரெகுலராக இப்போ கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறவங்க இப்போ அந்த அசோசியேட் நேஷன்ஸ்லேயும் ரெகுலராக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அண்டு வழக்கம் போல் சொல்கிறது தாங்க, இந்த 20 டீம்ஸ் இப்போது ஆடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு வகையில் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு நல்லதுங்கிறத தாண்டி அது இருக்கக்கூடிய சில இண்டிவிஜுவல்ஸுகளுக்கு நல்லது. ஏன்னா சிக்கந்தர் ரசாவுக்கு, ஜோஸ்வா லிட்டிலுக்கு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேவிட் வைஸுக்கு இங்கே ஒரு ஐபிஎல் கான்ட்ராக்ட் திரும்ப ஒரு தடவை வைஸுக்கு கிடைச்ச மாதிரி மற்ற பிளேயர்களுக்கு புதுசாக கிடைச்ச மாதிரி வந்து இது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு என்ன சொல்கிறது வரக்கூடிய 55 மேட்சஸுக்கு வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நான் ரொம்ப எக்ஸைட்டடாக காத்துக்கிட்டு இருக்கேன் இந்த புது வகையான ஒரு ஷெடியூலோட. அண்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, சரி பேசுவாங்க. என்னோட 4 செமிஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறது, சாம்பியன் யார் அப்படிங்கிறதையும் வந்து இதில் நான் தெரிவிப்பேன். அண்டு உங்களோட 4 செமிஃபைனலிஸ்ட் அண்ட் சாம்பியன் யார் அப்படிங்கிறத மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பேசுவோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 ஸ்பெஷல் கிரிக்கானந்தா ஷோவிற்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த வீடியோ வந்து இந்த 4 செமிஃபைனலிஸ்ட் அதுக்கப்புறம் என்னோட சாம்பியன் யார் அப்படிங்கிறதையும் தாண்டி இதில் 20 டீமோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், எஸ்பெஷலி இதில் அசோசியேட் நேஷன்ஸுகளை பற்றின ஒரு வீக்னஸ்லாம் இருக்காது. அவங்கள பற்றி கண்டிப்பாக புகழ்கிற மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக கிரிக்கெட் ஆடுறவங்க வந்து கொஞ்சம் லைட்டாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். லைட்டாக தான் இருக்க போகுது. ஒவ்வொரு டீமுக்கும் எடுத்துக்கிட்டோன்னா போயிடும். 20 டீம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 10 டீம் எடுத்துக்கிட்டால் 10 டீமில் 2 எடுத்துக்கிட்டோன்னா 40 நிமிஷத்துக்கு 30 நிமிஷத்துக்கு மேலே போகும். அது கண்டிப்பாக நிறைய பேருக்கு மூச்சு விட வைக்கும், எனக்கும் மூச்சு விட வைக்குங்கிறதுனால ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கிறிஸ்பாக கொடுக்க முடியுமோ அதை நான் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐசிசி மென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2024 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 20 டீமு மொத்தம் 4 குரூப்பாக பிரிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு குரூப்லேயும் 5 டீம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் குவாலிஃபயர்ஸ் இந்த ரவுண்ட்லாம் வச்சு ஸோ பிரித்து தான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போது முதல் டீமாக நம்ம பார்க்க போகிறது, நான் பாகிஸ்தான்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஏன்னா பாகிஸ்தானை நிறைய பேர் மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் வந்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டாங்க, ஐயோ கடைசியாக வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புலம்புவீங்க, சர்ப்ரைஸ் ஆவீங்க, ஆச்சரியப்படுவீங்க. அப்படி பட வேணாம். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 2 T20 வேர்ல்டு கப்லேயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்று செமிஃபைனலிஸ்ட்டு, இன்னொன்று ஃபைனலிஸ்ட்டாக அவங்க இருந்தாங்க. ஸோ அவங்களோட க்ரோத்து அதுக்கு காரணம் அவங்களோட இந்த டீமில் இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது அவங்க டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா போன தடவை மேத்யூ ஹைடன் அவங்க வந்து கோச்சாக வச்சுருந்தாங்க. பட் இந்த தடவை வந்து கேரி கிறிஸ்டனை இப்போது எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் முஸ்டாக் அகமது வந்து ஸ்பின் கன்சல்டன்ட்டு. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் பார்க்கும்பொழுது அயர்லாண்டுக்கிட்ட சீரீஸ் தோத்தாங்க, நியூசிலாண்டுக்கிட்ட ஹோமில் தோத்தாங்க. அதுக்கப்புறம் கேப்டனாக வந்து பாபர் அஸமை திரும்ப கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஷஹீன் ஷாஃப்ரிடி இருந்தார். இப்போ ஷஹீன் ஷாஃப்ரிடி வந்து வைஸ் கேப்டன் பதவி வேணாம் அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே சில பல மாற்றங்கள், புது மாற்றங்கள், நல்லது கெட்டது எல்லாமே நடந்திருக்குது. ஆனால் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னா அவங்களோட ஃபாஸ்ட் பாலிங் யூனிட்டும் தென் முகமது அமீர் திருப்பி கம்பேக் கொடுத்தவன் தான். இப்போ நான் அந்த வீடியோ ஷூட் பண்ணும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் 4th T20 மேட்ச் வந்து ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி தான் அதை வந்து நான் ஷூட் பண்ணுறேன். இதில் முகமது அமீர் செகண்ட் மேட்ச்சில் அவர் ஃபஸ்ட்டு ஓவர் சூப்பராக இருந்தது, அடிக்கவே முடியும், டெட்லியாக இருந்தது. இப்போது பாபர் அஸம் வந்து ஆட போகிறது இப்போ இந்தியாவுக்கு அகென்ஸ்டாக ஆடும் பொழுதோ இல்லைனா வந்து அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு அயர்லாந்து, கனடா, யூஎஸ் எல்லாம் மிரட்டணும், சூப்பர் 8 வந்து கண்டிப்பாக மிரட்டணும், இல்லை ஆப்போனண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பவுலிங் ஆடுறத கொஞ்சம் திணறுவாங்க அப்படிங்கும்பொழுது ஒரு 4 ஃபாஸ்ட் பவுலரோட ஏன் போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வருதுல்ல. எஸ், ஒரே நேரத்தில் ஹாரிஸ் ரஃப், முகமது அமீர், ஷஹீன் ஷாஃப்ரிடி, மேபி நசீம் ஷா ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இப்படி இல்லைனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனால் இமான் வசீமும்
கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷதாப் கான் இவங்க 2 பேரும் எப்பயுமே ஆடுவாங்க. ஷதாப் கான் கண்டிப்பாக இருப்பார். இமான் வசீம் ஓரளவு பேட் பண்ணுவாருங்கிறதுல அவங்க வச்சுப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஃபாஸ்ட் பவுலிங் போக மாட்டாங்க, 2 ஸ்பின் மஸ்ட்டு, 3 ஃபாஸ்ட் பவுலர் இருப்பாங்க. ஹேரிஸ் ரஃப் சரியாக பண்ணலை அப்படின்னா தான் நசீம் ஷா, இல்லை யாருக்காவது இன்ஜுரி ஆச்சுன்னா தான் நசீம் ஷா, ஷஹீன் ஷா அஃப்ரிடி, அதுக்கப்புறம் முகமது அமீர், இவங்க 2 பேரும் எப்பவுமே இருப்பாங்க 11ல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 4 ஃபாஸ்ட்டை வந்து அட்டாக் பண்ணி விட்டாங்கன்னு வைங்களேன், அது வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் ரிஸ்வான், அதுக்கப்புறம் பாபர் அசம், வகர் ஜமான், ஷதாப் கான், இஃப்திகர், இமான் வசீம். ஸோ இந்த ஒரு 8 பேரில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சயீம் அய்யூப், அதுக்கப்புறம் வந்து அவங்க விக்கெட் அசாம். ஸோ இவங்க 2 பேரும் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும் வந்து மீன்ஸ் ஐசிசி ஈவெண்ட்டு அதில் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறத எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒன்று. ஸோ டீமில் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக், தென் பேட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பேர் வந்து ஃபெமிலியராகவும் இருக்கிறாங்க. தென் அவங்க ஃபகர் ஜமான் மிடில் ஆர்டரில் அவர் ஆடினதுக்கப்புறம் ஓரளவு ரன்கள் நல்லாவும் வருது. ஸோ ரிஸ்வான், பாபர் அசம், ஸோ ஃபகர் ஜமான், ஷதாப் கான், இஃப்திகர் தான் ஃபினிஷர் ரோல் அங்கே எடுத்துருக்கிறாரு. அவர் எப்படி ஃபினிஷ் பண்ணுவாருங்கிறது பெரிய ஒரு கேள்வி. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் சர்ப்ரைஸ் பண்ணி மேபி ஃபைனலுக்கு செமிஃபைனலுக்கு வருவாங்களா. பட் சூப்பர் 8ல் சவுத் ஆஃப்ரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் இங்கிலாந்து அப்படி பார்க்கும்பொழுது எனக்கு என்னமோ இவங்க செமிஃபைனலுக்கு வந்துருவாங்களோ எனக்கு தோணுது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். 50-50 சாய்ஸ் நான் சொல்ல மாட்டேன், பட் வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் என்னோட செமிஃபைனலிஸ்ட் லிஸ்ட்டில் இவங்க இருக்கிறாங்களா பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஷதாப் கான் இஸ் எ கீ. இங்கே இருக்கக்கூடிய ஸ்லோவர் கொஞ்சம் திரும்புகிற விக்கெட்டில் ஷதாப் கான் பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணி மேபி பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் இதுதான். பட் டீம் நல்ல டீமாக வச்சுருக்கிறாங்க. அவங்களும் ஒரு மாதிரி செமிஃபைனல்ஸ்க்கு டிசர்வ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக இங்கிலாந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சர் திரும்பி வந்திருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு நல்லது அப்படிங்கிறது வந்து ஆர்ச்சர் விளையாடுறத பொறுத்து தான் அமையும். ஏன்னா ஆர்ச்சர் வேர்ல்டு கப்லேயே எடுத்துகிட்டு வந்தாங்க, அதாவது இந்தியாவுக்கே எடுத்துகிட்டு வந்தாங்க. இன்ஜுரி ஆனாலும் பரவாயில்ல, அப்படியே ஆட வச்சலான்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்தாங்க. பட் ஆர்ச்சர் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் ஆட வந்திருக்கிறாரு. தென் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ T20 வேர்ல்டு கப் வராருங்கும்போது அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தென் கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அவர் 11ல் இருப்பாருங்கிற சந்தேகமும் கிடையாது. ஆனால் இங்கிலாந்து இருக்கக்கூடிய ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னு பேசிடலாம். ஸ்பின் ஆல்ரவுண்டர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அப்போ வில் ஜாக்ஸோ, லியம் லிவிங்ஸ்டனோ, அதுக்கப்புறம் மொயின் அலியோ, இதில் கண்டிப்பாக வந்து வில் ஜாக்ஸ் இல்லை அலி 2 பேரும் இருப்பாங்க. சாம் கரன் வந்தால் இதில் 3 பேர்த்தில் 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் வெளியில் போவாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்பின் ஆல்ரவுண்டர் இருக்கிறதும் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஒரு சாம் கரன் இவங்களுக்கு இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். ஸோ எனக்கு பேட்டிங் டெயில் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஆனால் எனக்கு இது ஆல்ரவுண்டர்ஸ் 2 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து இருக்கக்கூடிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ். நான் எப்பவுமே வந்து இங்கிலாந்து ஒயிட் பால் டோர்னமெண்ட்டுகளில் வந்து போன வருஷம் வேர்ல்டு கப்பில் தான் ஒரு மாதிரி டொங்கின்னு ஆனாங்க. ஆனால் நான் எப்பயுமே சொல்லுவேன், இங்கிலாந்து வந்து போன வருஷமும் வேர்ல்டு கப்லேயும் ஃபைனலிஸ்ட்டாக இருக்க வேண்டியவங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஸ்டேஜில் ஒரு மோசமான தோல்வியோடு வந்து அவங்க வெளியேறினாங்கிறதையும் நான் சொல்லியிருந்திருப்பேன். பட் இந்த தடவை நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாந்து என்னோட செமிஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறாங்க. முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இப்போது அவங்களோட 11ஸ் பொறுத்த வரைக்கும் சால்ட்டு கண்டிப்பாக கேகேஆருக்காக நல்லா விளையாடினார். கண்டிப்பாக இங்கே நல்லா விளையாடுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா சால்ட்டு வந்து வெஸ்ட் இண்டீஸில் வந்து ஒரு மாதிரி கதகளி ஆடி இருக்கிறாரு. அண்ட் ஜாஸ் பட்லர் கேப்டனாக போன வேர்ல்டு கப்பில் அவரோட ஒர்க் அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ரோல் சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவர் ஆனதையும் பார்க்க முடியுது. பேர்ஷோ தாங்க எனக்கு பெரிய ஒரு இஷ்யூ. பட் மேபி பேர்ஷோக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸுகள் வரும்பொழுது அடிச்சிட்டாரு அப்படின்னா அது இவங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். தென் வில் ஜாக்ஸ் ஐபிஎல்ல ஆர்சிபிக்காக நல்லா விளையாண்டாரு. ஹாரி ப்ரூக் தான் எனக்கு தெரிஞ்சு இங்கே கீன்னு நான் சொல்லுவேன். மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னை வந்து ஒரு மாதிரி ஐ திங்க் இப்போது இவர் நல்லா விளையாண்டுருக்கிறாருங்கிற மாதிரி பார்க்குறேன் நான் வந்து இங்கிலாந்து டீமில். தென் மேலே லியம் லிவிங்ஸ்டன் அடிக்கக்கூடிய ஒவ்வொரு 6களும் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுக்கும். லியம் லிவிங்ஸ்டன் இருப்பாராங்கிறது எனக்கு தெரிஞ்ச டவுட் இல்லை. வில் ஜாக்ஸ், லியம் லிவிங்ஸ்டன் யாராவது ஒருத்தவங்களை வச்சுட்டு சாம் கரனை கீழே கொண்டு வருவாங்க. தென் ஜோர்டன் இஸ் பேக். ஜோர்டன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல ஃபீல்டரு. இங்கிலாண்டுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஓவர்ஸ் போட்டிருக்கிறாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு கிறிஸ் ஜோர்டன் இங்கே எல்லாரும் கலாய்ப்பாங்க. பட் இங்கிலாண்டுக்கு வரும்போது அவர் சூப்பராக போடுவார். தென் கூட இவர் மொயின் அலி கூட சேர்த்து போகிறதுக்கு ஆதில் ரஷீத் இருக்கார். ஸோ விண்டு இருக்கும்பொழுது ஆதில் ரஷீது கண்ணை மட்டும் தூக்கி போடுவார், தைரியமாக போடுவார். ஸ்கையோட விக்கெட் செமிஃபைனல் எடுத்து தான் வந்து அவர் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர் உள்ள டோப்லியா உட்டா அப்படிங்கிறதையும் வந்து ஸோ ஒன்று கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. பேட்ஸாக கொஞ்சம் லைட்டாக தடுமாறும் பட்சத்தில் பெண்டர்கட்டை வந்து மேபி மிடில் ஆர்டரில் ஆட வைப்பாங்களா, அதுக்கு ரெடியாக இருப்பாரான்னு தெரியல ஒன்று. அதுக்கப்புறம் வந்து டாம் ஹார்ட்லி வந்து எங்கே ஆட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
ஆனால் 15 பேரும் டிசர்வ்டு இல்லை, அதாவது 15 பேரையும் ஆட வைக்கலாம்னா ஆட வைக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 15 பேரும் டிசர்வ்ட் சூப்பரான ஒரு டீம் இங்கிலாந்து எடுத்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குரூப் ஸ்டேஜில் இங்கிலாந்துக்கு வந்து ஆஸ்திரேலியா, நமீபியா, ஸ்காட்லாந்து அண்ட் ஓமன் எப்படி சூப்பர் 8க்கு போயிடுவாங்க. சூப்பர் 8ல் வெஸ்ட் இண்டீஸ் இல்லை ஸ்ரீலங்கா இல்லை பங்களாதேஷ் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க. பாகிஸ்தான் கூட அவங்க ஆடுவாங்க. எப்படி பார்த்தாலும் இவங்க செமிஃபைனல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா ஸோ நான் பார்க்குறேன். அடுத்ததாக வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியாச்சு, வேர்ல்டு கப் வின் பண்ணியாச்சு. இப்போ T20 வேர்ல்டு கப்புக்காக வந்திருக்கிறாங்க. ஆமாம், T20 வேர்ல்டு கப்பை ஜெயிக்கிறத பற்றி கேட்டு வந்திருக்கிறாங்க. பேட் கமின்ஸ் இருக்கார், ஆனால் பேட் கமின்ஸ் கேப்டனாக இல்லை, மிச்சல் மார்ஷ் வந்து கேப்டன் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் ஒன்று ஆஸ்திரேலியா யோசிச்சிருக்கலாம், பேட் கமின்ஸே போட்டிருந்துருக்கலாம் ராசியில். பட் இப்போ ஐபிஎல் பேட் கமின்ஸ் வின் பண்ணலை, அதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. மிச்சல் மார்ஷ் வந்து கேப்டனாக போடுறதுக்கும் மேபி அடுத்தது 2026 T20 வேர்ல்டு கப் வருது. தென் அடுத்தது 2025 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி. பேட் கமின்ஸ் நல்லா தான் இருக்கிறாரு, பட் மேபி ஃபியூச்சரை பற்றி அவங்க ரொம்ப நல்லா யோசிக்கக்கூடியவங்க அப்படிங்கிறதுனால இருக்கலாம். ஃபின்ச் T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போது ரெண்டு ஐசிசி ட்ரோஃபியும் வந்து பேட் கமின்ஸ் வின் பண்ணியிருக்காரு. இப்போ மார்ஷ் என்ன பண்ண போகிறாருங்கிறது ஒரு கேள்வி. சரி, இதெல்லாம் தாண்டி கேள்வி என்னென்னா, வார்னர், மேக்ஸ்வெல், டிம் டேவிட் இவங்க ஐபிஎல் எதுவும் சரியாக பண்ணலை, இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு பதில் ஒன்று வரும். அவங்க ஆஸ்திரேலியானா ஆடிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு அவங்க ஆஸ்திரேலியாவுக்கு ஆடிடுவாங்க. ஆனால் எல்லா மேட்சும் அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. ஆனால் ஒரு மேட்ச் அந்த ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சு கொடுப்பாங்க. அந்த மேட்ச் முக்கியமான மேட்செல்லாம் தெரியும், ஆனால் ஒரு மேட்ச் அவங்க வந்து ஜெயிச்சு கொடுப்பாங்க. இப்போது பாருங்களேன், 3 மேட்ச் இங்கே இருக்குது, அதாவது லீக் மேட்ச்சு. 3 மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் 8. இந்த 6 மேட்ச்சு செமிஃபைனல் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ஒன்று. ஒரு 8 மேட்ச்சில் நம்ம சொன்ன ஒரு 3 பேர், தென் சொல்லப்படாத ஒரு 4-5 பேர் இருக்காங்களே, இவங்க எல்லாரும் ஒரு மேட்ச்சில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்கள வந்து எப்படியாவது செமிஃபைனலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. அதுதான் அவங்க, ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பயப்பட தேவையில்லை. அடுத்தது இப்போ அஸ்டன் உள்ளே கொண்டு வந்துருக்கிறாங்க. எப்படி ஜாம்பா தான் வந்து அவங்களுக்கு ஸ்பின்னர், ஜோஷ் ஆஷ்ரூல், பேட் கமின்ஸ், ஸ்டார்க் இருப்பாங்க. இதில் வந்து என்ன ஒரு கொஸ்டின் விட, ஸ்டாயினிஸாக க்ரீனாகும்போது ஸ்டாயினிஸ் தான் போவாங்க. ஏன்னா ஸ்டாயினிஸ் வந்து க்ரீனை விட கொஞ்சம் காட்டிலும் கொஞ்சம் மாதிரி ஸ்விங் பண்ணுவார், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால ஸோ ஸ்டாயினிஸுக்கு போவாங்க ஒன்று. அதுக்கப்புறம் வந்து மேத்யூ வேர்ட், ஜோஷ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும்பொழுது ஆப்வியஸ்லி மேத்யூ வேர்டு தான் ஆட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பட் ஜோஷ் இங்கிலீஷ் எந்த அளவுக்குன்னு தெரில. பட் மேத்யூ வேர்ட் ரீசெண்டாக வந்து அது மாதிரி விபிஎல்ல நல்லா விளையாண்டாரா, அவர் எப்பவுமே அப்படி தான் நல்லா விளையாண்டு திடீர்னு உள்ளே வந்துடுவார். 2022 T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலில் அவர் மூலமாக தான் வின் பண்ணாங்க, ஓகேங்களா? ஸோ என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம ஸ்டாயினிஸா, க்ரீனா, ஜோஷ் இங்கிலீஷா, மேத்யூ வேர்டாங்கிற கேள்வியை கடந்தது. அதுக்கப்புறம் வந்து ஸ்பின்னர்ஸ் அவங்களுக்கு வந்து இப்போ அஸ்டன் நாகர் அவங்களுக்கு ஆட மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. என்னமோ அஸ்டன் நாகர் வெளியில் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஜாம்பா போட வைப்பாங்க, மேக்ஸ்வெல் போடுவார், ஹெட்டு ஒரு 2 ஓவர் போடுவார், கை சுற்றி போடுறதுக்கு அவங்களுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, இல்லாமலாம் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது, ஓகேங்களா? ஸோ இப்போ இப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் 4, ஜோஷ் ஆஷ்வுட் 4, பேட் கமின்ஸ் 4, ஜாம்பா 4 அப்படின்னா மீதி பிரித்து போடுறதுக்கு மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் வந்து மேபி மிச்சில் மார்ஷும் இருக்கிற, ஸ்டாயினிஸ் இருக்கிறாங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரெவிஸ் ஹெட்டும் இருக்கிறாங்க. ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 20-26 ஓவர் போடுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க. அதனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் பயப்படவும் தேவையும் கிடையாது. ஆனால் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்னரோட பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஸ்மித்தும் இல்லை, லபுஷேனும் அவங்க எடுத்துகிட்டு வரல. ஸோ இப்படி எடுத்துகிட்டு வரலங்கும்போது வார்னர் மட்டும் ஃபார்ம் பிரச்சனைனாலும் வார்னர் மட்டும் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, ஸோ வார்னர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. மேபி லீடிங் ரன் ஸ்கோரராக வார்னர் கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல சைலண்ட்டாக ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவார் ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ ஸ்குவாட் போன வருஷம் இந்த வருஷம் பெருசாக வித்தியாசம் கிடையாது. தென் டிம் டேவிட் இங்கே ஸ்லோயர் கண்டிஷன்ஸில் அவர் வரும்பொழுது, ஸ்பின்னர்ஸ் வரும்பொழுது தென் எப்படி ஆட போகிறாரு அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி. ஸ்கொயராக தான் மேக்ஸிமம் ஆடுவார், பட் இங்கே ஸ்கொயர் ஆடுறது தாண்டி கொஞ்சம் ஆன் த ரைஸ் அடிக்கணும். ஸோ என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். தென் இதில் மார்ஷ், மேக்ஸ்வெல், ஹெட்டு இவங்க எல்லாரும் பற்றிக்கிட்டாங்கன்னா டீம் கண்டிப்பாக பற்றிக்கும். ஸோ இவ்வளோ நீங்கள் செமிஃபைனலில் பார்க்கலாம். ஒருவேளை இவங்க சூப்பர் 8க்கு வந்தாங்கன்னா ஸ்ரீலங்கா, நியூசிலாந்து, இந்தியா கூட அவங்க ஆடுவாங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நியூசிலாந்து, இந்தியா, ஸ்ரீலங்கான்னு பார்க்கும்பொழுது வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு தோணுதா? வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பு, ஓடிஐ வேர்ல்டு கப்பு, T20 வேர்ல்டு கப் 3த்தையும் ஒரே ரோலாக வின் பண்ணி வச்சுருப்பாங்களாம். பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த டீமுக்கு மூவ் ஆகலாம். அடுத்ததாக ஸ்ரீலங்காவை பற்றி பார்க்க போகிறோம். என்ன கிரிக்கானந்தா நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா போனீங்க, அப்படி அடுத்தது இந்தியாவுக்கு போவீங்க, நான் நினச்சா ஸ்ரீலங்காவுக்கு அப்படிங்கிறீங்களா? எனக்கு ஸ்ரீலங்கா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்கன்னா நான் இவங்ககிட்ட பர்சனலாக எதிர்பார்க்குறேங்க. நிறைய பேர் நீங்கள் எதிர்பார்க்கறது வாய்ப்பு இல்லை, பட் நான் இவங்களை பர்சனலாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ், டீமில் இருக்கக்கூடியவங்களாம் பாருங்களேன்,
10 நிசங்கா எனக்கு இங்கே ஒரு தடவை ஆண்டிகாவில் ஒரு 100 அடித்த ஞாபகம் இருக்குது. 10 நிசங்கா அங்கே தான் டெபியூ ஆனார் அவர் 2020 டைமில் நான் நினைக்கிறேன். குசல் மெண்டீஸ் ஆஃப்கோர்ஸ் ஓடி வேர்ல்டு கப் அப்புறம் அவர் பேட்டிங் பார்த்துறப்ப நல்லா இருந்துச்சு. தென் கேப்டன்சி வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் சொதப்பினார். பட் குசல் மெண்டீஸ் நான் எப்பயும் ஒரு மாதிரி அங்கே ரேட் வேறு மாதிரி பண்ணுவேன். தனஞ்சய சில்வா அவர் 1-1 பொசிஷன் கொடுத்துருக்குறாங்க. இங்கே அவர் ரொம்ப பெரிய ஒரு கீ. போன வருஷம் வேர்ல்டு கப்லேயும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஆல்ரவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். அதுக்கு சதீரா சமரவிக்ரமா நம்பர் 4ல் புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு பொறுமையாக மேட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடிய சதீரா சமரவிக்ரமா வனிந்து அசலங்கா கேப்டன்சி அப்போ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேட்டிங்லேயும் ஒரு மாதிரி வேறு மாதிரி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஒன்று காமிச்சார். ஸோ வனிந்து அசலங்கா, சரித் அசலங்கா, ஆஞ்சலோ மேத்யூஸோ இல்லை ஷனகாவோ ஆடிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா துஷ்மந்த சமீரா, தீக்ஷனா, மதுஷன்கா, பத்தீரனா இவங்க தான் ஆடுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஸ்ரீலங்காவோட மேஜிக் நடக்கணும், ஸ்ரீலங்கா வந்து அதிசயம் அற்புதம் பண்ணுவாங்களா அப்படின்னா 10 நிசங்காவோட ஸ்டார்ட்டும் குசல் மெண்டீஸோட ஸ்டார்ட்டும் அவங்களுக்கு ரொம்ப தேவை. தனஞ்சய டிசில்வா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அவர் சதீரா சமரவிக்ரமா இந்த டாப் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடித்து ஆடுற ஒரு அக்ரெசிவாக ஆடக்கூடிய பிளேயர்ஸ் இல்லையோன்னு எனக்கு தோணுது. ஸோ அப்படின்னா அவங்க வந்து மேபி மேலே வந்து ஒரு மேத்யூஸோ ஷனகாவையும் இவங்க ப்ரொமோட் பண்ணிவிட்டு சதீரா சமரவிக்ரமா விக்கெட் போச்சுன்னா கொஞ்சம் நின்று ஆடுறதுக்கு ஒன்று பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் வந்து இங்கிலாந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க 180 அடித்தாலும் அவங்களோட பவுலிங் அட்டாக் அதை டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க 160 அடிச்சிருந்தாலும் டிஃபெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் இவங்களால வந்து 190 180க்கு மேலே அடிக்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கேள்வி. பட் வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட்டில் வந்து யூஎஸ் விக்கெட்டு இவங்களுக்கு வந்து செம்ம சூட்டபுளாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இவங்க ஸ்பின்னர் நல்லா ஆடுறவங்க இருக்காங்க. பட் ஃபாஸ்ட் பவுலிங் தான் கொஞ்சம் எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு வரும்பொழுது பத்தீரனா இது வரைக்கும் சரியாக பண்ணலை. பட் இப்போ சரியாக பண்ணுவாரா? அதுவும் இப்போ வேர்ல்டு கப்புக்கு பார்க்கும்பொழுது 100 ரன்னு வாரி கொடுத்துக்கிட்டு இருந்தார். ஸோ பத்தீரனாவோட பவுலிங் கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. தீக்ஷனா இங்கே வரக்கூடிய இந்த ஸ்டிக்கி விக்கெட்டில் ஒரு மாதிரி டல்லாக பண்ணிட்டாருன்னா டெஃபினட்டாக வந்து ஸ்ரீலங்கா தான் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதே போல் தான் வனிந்து அசலங்கா வந்து ஒரு சூப்பர் ஹிட் ஸ்டேஜ் வரும்பொழுது போக நல்லா பிக்கப் ஆவார். ஆரம்பத்திலே பிக்கப் எடுக்கிறது. தென் தனஞ்சய டிசில்வா வந்து எப்பயும் ஒரு மாதிரி கீயாகவும் தென் ஒரு சோல்ஜராகவும் பண்ணிக்கிட்டு இருப்பார். டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு துனித் வெள்ளாலகே பெஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கமிந்து மெண்டிஸ் பெஞ்ச் பண்ணுவாங்க. துஷாரா வந்து பெஞ்ச் பண்ணுவாங்க. ஓகேங்களா, 11 பேர் நல்ல பிளேயர், வெல் நோன் பிளேயர்ஸ். பட் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்பொழுது இவங்க ஒரு பக்கம் பின்னாடி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒய் நாட் இவங்க ஏன் செமிஃபைனலுக்கு வரக்கூடாது? சவுத் ஆஃப்ரிக்கா, பங்களாதேஷ், நெதர்லாந்து, நேபாள் இருக்காங்க. இதில் ஜெயிச்சு சூப்பர் 8க்கு வந்துருவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் சூப்பர் 8 கன்ஃபார்ம் வந்துருவாங்க. ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து இவங்களை தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க ஒருவேளை சூப்பர் 8க்கு இவங்க வந்தாங்கன்னா. சூப்பர் 8க்கு இவங்க வரும்பொழுது இந்தியா, நியூசிலாண்டை இவங்க மேபி கொஞ்சம் முட்டி மோதி பார்க்கலாம். அப்போ செமிஃபைனலுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு தாட்டாக அங்கே இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 2014 வின் பண்ணாங்க. லசித் மலிங்கா வின் பண்ணி கொடுத்தாரு. இப்போது வந்து வின் பண்ணுவாங்களா? ஸோ எக்கச்சக்கமான பிரச்சனை கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தாஷன் ஷனகா கிட்டது கேப்டன்சி மாதிரி இப்போ வந்து வனிந்து அசலங்காவுக்கு வந்துச்சு. வனிந்து அசலங்கா அதை செய்து காட்டுவாரா? தாஷன் ஷனகாவே கேப்டனாக போட்டு வந்திருக்கலாம். ஆனால் அதெல்லாம் பேச வேண்டிய டாபிக் இப்போ கிடையாது. பட் பார்ப்போம் ஸ்ரீலங்கா எந்தளவுக்கு மேஜிக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அடுத்த டீமுக்கு போயிடலாம். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கடைசியாக அந்த நாக் அவுட்ஸில் வின் பண்ணாங்க. ஹென்சி குரேனியா கேப்டன்சியில் தான் ஐசிசி ஈவெண்ட்டை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க காமன்வெல்த் கேம்ஸை வின் பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் அவங்க எந்த விதமான ஐசிசி ஈவெண்ட்டையும் வந்து அவங்க வின் பண்ணலை. இந்த தடவை வின் பண்ணுவாங்களா? பட் போன தடவை வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நான் அப்போ ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். பட் நெதர்லாண்ட்ஸுக்கிட்ட அடி வாங்கிட்டு போனாங்க. பட் நெதர்லாண்ட்ஸ் வேர்ல்டு கப்லையுமே அவங்க வந்து பீட் பண்ணாங்க. அது ஒன்று பார்க்க முடியுது. பட் இந்த இடத்துல நீங்கள் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேர்ல்டு கப் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? செமிஃபைனல்ஸ்டாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டிகாக், ககிசோ ரபாடா, நார்கியா இவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் ஒன்றா இணையணும். டீம் பாருங்களேன், நார்கியா, ககிசோ ரபாடா, டிகாக்கு, மார்க்ரம், கிளாசின்னு, மில்லர். ஸோ இது போக நான் ஃபுல் டீமே சொல்லிடுறேன். டிகாக், ரீசா ஹென்ரிக்ஸ், எய்டன் மார்க்ரம், கிளாசின், ஸ்டப்ஸு, மில்லரு, மார்க்கோ ஹென்சன், ஷம்சி, மகாராஜா, ககிசோ ரபாடா, நார்கியா. இது போக கோட்ஸே, பாட்மேன், ஃபார்ச்சூன், ரெக்கல்டன் இவங்க இருப்பாங்க. பெஞ்சில் இருக்கக்கூடிய வாட்மனோ, ஃபார்ச்சூனோ, கோட்ஸேவோ, ரெக்கல்டனோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரானரி பிளேயர்ஸு. இப்போது 15 பேராக விளையாடுங்கனாலும் இந்த டீம் சூப்பரான டீமு. ஆனால் ஜெயிக்க மாட்டுறாங்க. என்னென்னா நம்ம இந்த மாதிரி டிகாக் முக்கியமான மேட்ச்சில் ஆடுறதில்ல. நார்கியா அதாவது த்ரூ அவுட்டாக அந்த கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ ரபாடா, நார்கியா 2 பேரும் போடுறாங்க அப்படின்னா நிறுத்தணும் பட்டு முட்டணும். ஆனால் நார்கியாவோட பால் மேபி ஸ்பேஸ் பார்க்கும்பொழுது 150 இருக்குது. ஆனால்
அது ஏதோ 120 பால் மாதிரி வந்து அடிச்சு போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்டெம்புக்கே வைக்கணும், லூஸ்னஸ் போடக்கூடாது. நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்ட் அப்படி தான் நடந்துச்சு. ஐ திங்க் நாட்கே அந்த மேட்ச் நல்லா பண்ணாலுமே அது ரபடா 2 பேரும் யாரோ ஒருத்தவங்க நல்லா பண்ணாலுமே அந்த மேட்ச் வந்து ஸோ தோற்றுருவாங்க. ஸோ பவுலிங் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. இப்போ எனக்கு கேஷவ் மகராஜ் அண்ட் ஷம்ஷி ஓகே, மார்க்கோ என்சன் லெஃப்ட் ஆஃப் ஆர்டர் ஒரு ஓகே வெளில எடுத்துகிட்டு போவார். ஸோ பவுலிங் நல்லா இருக்குது. ஆனால் பேட்டிங் அண்ட் பவுலிங் பேட்டிங் எடுத்துட்டோன்னா ரீசெண்ட் டிகாக் இவங்களுக்கு என்னங்க குறை, கிளாசன், ஸ்டப்ஸ், மில்லரு, மார்க்ரம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இந்த 4 பேர் ஸ்பின்னை எப்படி அடிப்பாங்க, தடா பிடார்னு அடிப்பாங்க. எஸ்பெஷலி கிளாசன், ஸ்டப்ஸ், மில்லர். ஒருவேளை 8வது ஓவர்லேருந்து 16வது ஓவருக்குள்ளே கிளாசன், ஸ்டப்ஸ், மில்லர் இவங்க யாராவது வந்தாங்கன்னா தீந்தாங்க ஸ்பின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் போது. ஸோ விண்டை தாண்டி எதிர்ச்சி கூச்சி அடித்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. டெத் ஓவரில் வந்தாலும் இப்போ கிளாசின், மில்லர் அடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்டப்ஸ் ஐபிஎல் அடித்தது நீங்கள் பார்த்துருக்கீங்க, நான் அதை பற்றி உங்களுக்கு பெருசாக தான் சொல்ல வேணாம். இப்போ இவங்களை குரூப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நெதர்லாந்து, இவங்க நேபாளெலாம் இருக்கிறாங்க. இவங்களை பீட் பண்ணி இவங்களுக்கு வரது பெரிய பிரச்சனையே கிடையாது. சூப்பர் 8 பாகிஸ்தான், இங்கிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ் இருக்கிறாங்க. இதில் இங்கிலாந்து மேபி வெஸ்ட் இண்டீஸ் இப்போ வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட தோத்தாங்க, இதில் நிறைய மெம்பர்ஸ் கிடையாது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட கிடைச்ச தோல்வியுமே அவங்க கொஞ்சம் லைட்டாக திரும்பி பார்க்க வச்சிருக்குது. என்ன தப்பு பண்ணியிருக்கிறோம் சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பார்க்க வச்சிருக்கு. பட் எப்பவுமே இந்த மாதிரி தப்பு தான் பண்ணுவாங்க. ஒரு ஸ்பின்னுக்கு இவங்க தடுமாறுறது, தென் அதுக்கப்புறம் ஸ்லோயடன்களுக்கு தடுமாறுறது, இதெல்லாமே சவுத் ஆஃப்ரிக்கன்ஸில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. அண்டு பார்ப்போங்க, நின்று பாலுக்கு ரியாக்ட் பண்ணி இந்த மேட்ச்சு ரொம்ப முக்கியமான மேட்ச்சில் ஒவ்வொரு மேட்சையும் இவங்க வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் என்னோட செமிஃபைனலிஸ்ட்டு இவங்க இருக்காங்கன்னா நான் கடைசியாக சொல்கிறேன், உங்களோட செமிஃபைனலிஸ்ட்டை சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்களா கீழே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஒரு மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக அவங்க ஃபைனலுக்கு அவங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. 2016 செமிஃபைனலிஸ்ட்டு, 2021 ஃபைனலிஸ்ட்டு, 2023 22 செமிஃபைனலிஸ்ட்டு. இந்த மாதிரி வந்து அவங்க ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் வந்து ஐசிசி ஈவெண்ட்டு அப்படின்னா T20 வேர்ல்டு கப்லாம் அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. அது சப்கார்டினலாக இருந்தாலும் சரி, எங்கே நடந்தாலும் சரி தான். டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எனக்கு இந்த டீமில் எதையும் குறை சொல்கிறதுக்கும் முடியாது. ரீசெண்டாக அவங்க இங்கே பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக போன அவங்க பி டீமே அவங்க அடிச்சுட்டு வந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி கரெக்டாக வச்சுப்பாங்க. பவுலர் ஸ்டெம்பை பார்த்து போகணும், ஸ்டெம்புக்கு தான் அவங்க போடுவாங்க. ஸோ ஒரு மாதிரி டிசிப்ளினாக ஆடுவாங்க. இப்போ என்னென்னா அவங்களுக்கு வந்து ஃபின் ஆலனா, ரச்சின் ரவீந்திராவா அப்படிங்கிறது ஒரு குழப்பம் இருக்கும். பட் எனக்கு என்னமோ என்னென்னா டெவன் கான்வென், ஃபின் ஆலன், ஏன்னா ஃபின் ஆலன் வந்து இது முடி 100 அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் ஃபின் ஆலனோடவே போவாங்க. ரச்சின் ரவீந்திரா வந்து மேபி 1 டவுன் வராரு அப்படின்னா இல்லை நம்பர் 4 தான் வருவார். ஏன்னா கேல் வில்லியம்சன் நம்பர் 1 டவுனில் வருவார். டேரல் மிச்சல், பிரேஸ்வெல், பிலிப்ஸு மேபி. அதான் இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாரை வெளியில் வைக்கிறது, யாரை உள்ளே வைக்கிறது அப்படிங்கிறத ஒரு குழப்பம் இருக்குது. பட் சூப்பர்பான டீமு. சவுத்தி, போல்ட்டு, ஃபெர்கூசன் இல்லை ஹென்ரியா அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒன்று வரும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ட்ரெண்ட் போல்ட்டு, சவுத்தி இருக்கும்போது டெத் ஓவரில் ஃபெர்கூசனும் போடுவார். ஸோ சவுத்தி, ஃபெர்கூசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இல்லை ட்ரெண்ட் போல்ட் இதான். இப்போ எப்படி எடுக்க போகிறாங்க, மேட் ஹேண்ட்ரி ஸ்டெம்ப் நேருக்கு நேராக போடுவார், அவர் எடுப்பாங்களா? ஸோ எந்த காம்பினேஷனோட போக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. பட் எந்த காம்பினேஷனுங்க அப்படிங்கிறது ஆப்போனண்ட் அன்றைக்கி மேட்ச் இதை பொறுத்து வந்து பெருசாக அமையும் நான் நினைக்கிறேன். இப்போது சாண்டர் கண்டிப்பாக இருப்பார். கிளென் பிலிப்ஸு, பிரேஸ்வெல் இவங்க 3 பேரும் இப்போ பிரேஸ்வெல், பிலிப்ஸு 4 ஓவர் போடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான ஸ்பின்னர்ஸ், பார்ட் டைமர்ஸ். ஸோ சாண்டர் வருவாங்க. இப்போ சாண்டர், கிளென் பிலிப்ஸு வரும்பொழுது இஷோதியை பெஞ்ச் பண்ணிவிட்டு ஜிமினே ஷர்மா ஃபினிஷராக ஆட வைப்பாங்க. ஃபின் ஆலன் ஓப்பன் பண்ணுவார், ரச்சின் ரவீந்திரா பெஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்பனும் பெஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா மாதிரியோ இல்லை மற்ற டீம் மாதிரியோ வந்து பெருசாக குழப்பிக்கிறது வாய்ப்பு இல்லை. பட் இதுதான் எங்களோட டீம்னு சொல்லிட்டு முதல்லேருந்து ஆரம்பம் வரைக்கும் ஆடுவாங்க. பட் ஃபின் ஆலன் அண்ட் டெவன் கான்வே ஒரு இன்ஜுரிக்கு அப்புறமா சிஎஸ்கேக்கு ஆடல. பட் ஃபஸ்ட் டைம், அதாவது ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்து ஆட போகிறாரு. ஸோ அவரோட கேம் வந்து ஒரு அப் டு தி மார்க் இருக்குமா. அதுக்கப்புறம் கெயின் வில்லியம்சனோட ஸ்கோர் ஸ்ட்ரைக் ரேட் பெரிய ஒரு இஷ்யூவாக பேசப்படும் எப்பயுமே. ஆனால் மற்றவங்களோட ஸ்கோர் கூட இது சேர முடியாது. ஒரு டீம் கேமாக பார்க்கும்பொழுது கெயின் வில்லியம்ஸோட ஸ்கோர் அப்படிங்கிறது வந்து அது எப்பயும் வெற்றிக்கு உதவான ஒரு ஸ்கோராக தான் இருந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் இதை நான் முன்னாடியே வந்து கிளாரிஃபை பண்ணிக்கிறேன். நியூசிலாந்து பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு ட்ரெண்ட் போல்ட்டு ஒரு ஆரம்பத்தில் அவர் எடுத்துக்கூடிய விக்கெட்டு, சாண்டர் இது மாதிரி நின்று வரக்கூடிய விக்கெட்டில் அவர் பாட்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச இஷோதியை விட சாண்டர் அங்கே எஃபெக்டிவாக இருப்பார். பிரேஸ்வெல் அதுக்கப்புறம் வந்து கிளென் பிலிப்ஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க எஃபெக்டிவாக இருப்பாங்க. இல்லை பிரேஸ்வெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்டிங்கை ரொம்ப பெருசாக எதிர்பார்க்குறேன். போன வருஷம் வேர்ல்டு கப்பில் ஒரு ஆடலைங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு ட்ராபேக்காக இருந்து லாஸ்ட்டாக கடைசியாக தான் உள்ளே வந்தாங்க. பட் பிரேஸ்வெல் இருந்தது பேட்டிங் பவுலிங் அவரோட கான்ட்ரிபியூஷன் நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்குறேன். அண்ட் பாகிஸ்தான் சீரீஸில் நல்லா பண்ணார். நியூசிலாண்டோட ஒரு குரூப்பை எடுத்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான், உகாண்டா, PNG இருக்கிறாங்க.
இதில் உகாண்டா, பப்பு நியூ கினியா இவங்களை பீட் பண்ணிடுவாங்க. ஆப்கானிஸ்தான் இவங்களை பீட் பண்ணுறதா இல்லை இவங்க ஆப்கானிஸ்தானை பீட் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் 8க்கு யார் வராங்க அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணும். சூப்பர் 8 பொறுத்த வரைக்கும் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா இவங்களை தான் வந்து மேக்ஸிமம் ஃபேஸ் பண்ணுவாங்க. இந்தியா வந்து நியூசிலாண்டுக்கு ஒரு பன்னி, அதுக்கப்புறம் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாண்டு ஒரு பன்னி, ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச் கண்டிப்பாக நியூசிலாந்து பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 3 மேட்சும் நியூசிலாண்டுக்கு ஒரு டஃப்பான ஒரு மேட்ச். எப்படி செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிறத ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் உங்களோட செமிஃபைனலிஸ்ட்டாக நியூசிலாண்டு இருக்காங்களா இல்லை ஃபைனலுக்கே வருவாங்களா? நான் ஒன்று சொல்லவும் இங்கே சொல்ல மாட்டேன், ட்விஸ்ட் நான் பின்னாலே சொல்கிறேன். அண்ட் நீங்கள் முழுசாக பாருங்கள். அண்ட் உங்களோட எந்த டீம் செமிஃபைனலுக்கு போவாங்கங்கிறதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் 6 டீம் பார்த்தாச்சு. அடுத்ததாக 7வது டீம் வெஸ்ட் இண்டீஸ் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. அதாவது யூஎஸ்ஏ வெஸ்ட் இண்டீஸ் ஹோஸ்ட் பண்ணால் 2 கண்ட்ரி ஹோஸ்ட் பண்ணாலும் மேக்ஸிமம் ஆஃப் த மேட்சஸ் தென் இங்கே தான் செமிஃபைனல் நடக்குது. சூப்பர் 8ஓட மேட்சஸ்லாம் இங்கே தான் நடக்குது. தென் ஃபைனலாக இங்கே நடக்குதுங்கும் பொழுது வெஸ்ட் இண்டீஸ் தான் மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி. யூஎஸ்ஏ ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா. பட் வெஸ்ட் இண்டீஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப வருஷமாக கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறாங்க. T20 வேர்ல்டு கப்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தடவை வின் பண்ணியிருக்கிறாங்க. அதிகமாக தடவை T20 வேர்ல்டு கப் வின் பண்ணது அது வெஸ்ட் இண்டீஸ் தான். கிட்டத்தட்ட இந்த வருஷம் வேர்ல்டு கப் வெஸ்ட் இண்டீஸ் ஆடலை. அதாவது ஓடிஐ வேர்ல்டு கப், சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடுத்தது அவங்க ஆடலை. அதுக்கு முன்னாடி T20 வேர்ல்டு கப்பும் அவங்க குவாலிஃபயர்ஸ் ஆடிட்டு தான் வந்தாங்க. தென் லீக் ஸ்டேஜோட அவங்க வந்து வெளியேறி போயிட்டாங்க. ஜிம்பாப்வேட்டையும் மோசமாக தோக்குற மாதிரி வந்து அவங்க ஆடினாங்க. ஸோ ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு மாதிரி இந்த ட்ரெயின் எப்படி தடுமாறி போமோ அது மாதிரி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இப்போ ஹோஸ்ட் நேஷன் அப்படிங்கிறதுலாம் ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் வந்து ஒரு ஹோஸ்ட் நேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா T20 வேர்ல்டு கப்பை வந்து வின் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறது ஒன்று இருக்குது இல்லை. பட் இந்த தடவை வந்து பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அதை மாற்றுவாங்களா இல்லை யூஎஸ்ஏவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க. பட் வெஸ்ட் இண்டீஸ் அவங்க கண்ட்ரியில் வேர்ல்டு கப் நடத்தி அவங்க ஜெயிப்பாங்கடா. வெஸ்ட் இண்டீஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரெண்டன் கிங்கும் ஐ திங்க் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இல்லை கேல் மேயர்ஸ் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. பட் கிங்கோ, சார்லஸ் இருந்தாலோ மேயர்ஸ் இருந்தாலோ இவங்களாம் அவங்க உள்ளூரில் அவங்க புள்ளிங்க. அவங்க வேறு மாதிரி ஆடிட்டு வந்துருக்குறாங்க. நீங்கள் சிபிஎல்லையோ இல்லைனா நார்மலாக இப்போ ஓடியோ ஹோப்போட கேம் 2 வருஷமாக அந்த ஒயிட் பால் கிரிக்கெட் நல்லா இருக்குது. எஸ்பெஷலி ஐபிஎல்ல வந்தாருன்னா ஒரு 30 ரன் ஒரு 13 பாலில் ஒரு ரொம்ப நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு இப்போது ஹெட்மேயர் பொசிஷன் பிரச்சனையே கிடையாது. இப்போ ஹெட்மேயர் அங்கே ஆட வைப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. பட் ஹெட்மேயர் ஆடலைனாலும் அவங்க நிக்லஸ் புரான், ரோமன் பவல், ரொமாரியோ ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழக்கம்போல் ஒரு வெஸ்ட் இண்டீஸ்க்கு பேட்டிங் டைம் பெருசு கிடையாது. பட் ஒரு 7 விக்கெட் ஒரு 6 விக்கெட் வரைக்கும் ஆடுறாங்க. 6 பேரும் ப்ராமிசிங்காக. பட் ரோமன் பவல் இங்கே இருக்கக்கூடிய ரோமன் பவல்னு சொல்லும் போது தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது. ஆக்சுவலி வெஸ்ட் இண்டீஸுக்கு அந்த ஸ்பின் ஆடுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. பட் நிக்லஸ் புரான் ஸ்பின்னில் நல்லா ஆடுவார். இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பில் லீடிங் ரன் ஸ்கோரராக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. தென் நீங்கள் ரோமன் பவல் 100 அடிச்சிருக்கிறாரு. ஸ்பின்னையும் நல்லா ஆடி இருக்கிறாரு வெஸ்ட் இண்டீஸில். ஸோ வெஸ்ட் இண்டீஸில் ஸ்பின்னை ஆடுறதுல அவருக்கு ஓகே பழக்கமாக இருக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஒரு ஸ்பின்னுங்க நல்லா ஆடுறாருன்னா. ஸோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட பேட்டிங் ஸ்லோயர் ரன்ஸ் தென் ஸ்பின் அவங்க எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும் எனக்கு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு டவுட்டு. அடுத்ததாக ரோஸ்டன் சேஸ் லெவல்ஸில் இருப்பாரா? யாருக்கு பதிலாக உள்ளே ஆட வைப்பாங்க? ஒருவேளை வந்து அகில் ஹுசைன், குண்டகேஷ் மோட்டி யாராவது ஒருத்தவங்களை ஆட வச்சுட்டு ரோஸ்டன் சேஸ் எடுத்துகிட்டு போனால் எனக்கு பேட்டிங் டெப்த்து வரும் அப்படிங்கிறதுனால வந்து ஆட வைப்பாங்களா ஒரு டவுட் இருக்குது. மெக்காய், அல்சர் ஜோசப் ஹோல்டர் கிடையாது. ஹோல்டர் இருந்தாலும் நியூ பாலில் போடுவார், ஃபினிஷராகவும் இருப்பார். இப்போ ஹோல்டர் கிடையாது. ஓபர்ட் மெக்காய் உள்ளே இருப்பார் எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஷமர் ஜோசப் பெஞ்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே ருத்தர்ஃபோர்டு பெஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்குவாடு. சவுத் ஆஃப்ரிக்காவும் இவங்களும் ஒரே பிரச்சனை என்னென்னா அதாவது இண்டிவிஜுவல் டேலண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு டீம் பர்ஃபார்மன்ஸாக வெளியில் வராது அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனையே ஒன்று. தென் பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நியூ பால் அல்சர் ஜோசப் ஸ்டார்ட் பண்ணுவார். இல்லை ஓபர்ட் மெக்காய் ஒரு 2 ஓவர் போட்டுட்டு தென் மேபி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் மேபி ரொமாரியோ ஷெப்பர்ட் கூடயும் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்படின்னு பார்த்தா அல்சர் ஜோசப் கூட வந்து ஒன்று ஷமர் ஜோசப்
லெவல்ஸில் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதோ நான் நினைக்கிறேன். பட் இதில் வந்து ஒரு ஜேடன் சில்ஸ் இவங்கெல்லாம் இல்லாதது வந்து நான் கொஞ்சம் மிஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. தென் மிடில் ஓவர்ஸில் வந்து ரோஸ்டன் சேஸ் அண்ட் அதுக்கப்புறம் குண்டகேஷ் மோட்டி இல்லை அகில் ஹுசைன் இவங்க யாராவது போடுறத பார்க்குறதுல எனக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவும் இருக்குது. வெஸ்ட் இண்டீஸ் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க, ஏன்னா ஒரு டேரன் சமி செஞ்சார், அதுக்கப்புறம் கைரன் போலாட கொண்டு வந்தாங்க, அவராலையும் அதை வந்து பண்ண முடியல. போன சீசன் நிக்லஸ் பிரான் வந்தார், அவராலையும் அதை வந்து பண்ண முடியல. தென் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோமன் பவுல் கையில் வந்திருக்கு. ரோமன் பவுல் இந்த டீமை சாம்பியன் ஆக போகிறான். ஆக்சுவலி ரோமன் பவுல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரோமன் பவுல் கேப்டன்சியில் நல்லா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ரோமன் பவுல் கேப்டன்சி பண்ணல, பிரெண்டன் கிங் பண்ணார். சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க ஹோம்லேயே போட்டு அடித்தாங்க, ஜெயிச்சாங்க, டாமினன்ட் விக்ட்ரியெல்லாம் வந்து ரசிச்சாங்க. பட் பார்ப்போங்க சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது கைரன் போலார்ட் கேப்டன்ஸிலே இங்கே வந்து ஸ்லோயர் விக்கெட்டில் வந்து ஒரு மாதிரி ஆஸ்திரேலியாவும் பீட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ நிக்லஸ் பிரான் ஒரு சீரீஸ் கேப்டன்சி பண்ணார். அப்போ வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அப்போது அந்த மாதிரி நல்லா வின் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எகென்ஸ்டாக கைரன் போலார்ட் கேப்டன்ஸில் அவங்களோட ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எனக்கு என்னமோ ஹோல்டர் இருந்திருந்தால் நியூ பாலில் மேபி போடுறதுக்கு இப்போ கெயில் மேயர்ஸ் இருக்கிறாரு, ஒரு ஓவர் போட்டுருவார், 2 ஓவர் போட்டுருவார். அதுக்கப்புறம் வந்து அல்சர் ஜோசப் போட்டதுக்கப்புறமா ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து தென் அதுக்கப்புறம் வந்து குண்டகேஷ் மோட்டி இல்லை சேஸோ அகில் ஹுசைனோ வருவாங்க. ஸோ என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இவங்க எல்லாரும் நல்லா பண்ணி, ஓகேங்களா, இவங்க எல்லாரும் நல்லா பண்ணி ஸோ எப்படி செமிஃபைனலுக்குள்ள வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நியூசிலாந்து, ஆப்கானிஸ்தான், உகாண்டா, பிஎன்ஜி ஸ்பின்னரோடனே அங்கே ஆப்கானிஸ்தான் இருக்காங்க, நியூசிலாந்து இருக்காங்க. ரூத்லெஸ்ஸாக இவங்களுக்கு ஸ்பின் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஆஃப் த ஓவர் ஸ்பின்னர்ஸ்கிட்ட கொடுத்து இவங்களை முடக்குவாங்க. பட் பார்ப்போம், ஒருவேளை ஹோஸ்ட் நேஷனே லீக்லேயே வெளியே அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. பட் இவங்க சூப்பர் 8க்குள்ளே வந்தாங்கன்னா இங்கிலாந்து, பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இவங்களுக்கு ஒரு சேலஞ்ச் காத்துக்கிட்டு இருக்குது. பட் என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இவங்களுக்கு ஸ்டார்ட் பிரெண்டன் கிங்கிட்டேருந்து ஒரு சார்லஸ் மேயர்ஸ் இவங்ககிட்டேருந்து கிடச்சி ஹோப் உள்ளே ஆட வைக்கிறது டவுட்டு. பட் ஆடினார்னா எப்படி ஆடுவார்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பட் இங்கிலாந்து நல்லா பண்ணணும். இதை விட ஏன்னா அந்த டீம் வந்து ஓவரால் கீழே டவுனாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் குவாலிஃபயர்ஸ் ஆடுறது, சாம்பியன்ஸ் ட்ராஃபில் இல்லாது, வேர்ல்டு கப்பில் இல்லாதுன்னு சொல்லிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா. குவாலிஃபயர்ஸில் அவங்க தகுதி இழந்தாங்க. பட் இப்போது எல்லாத்தையும் தொடச்சி எஸ் நாங்கள் சாம்பியன்ரா அப்படின்னு சொல்லி காமிப்பாங்களா பொறுத்திருந்து வைப்போம். ஸ்ரீலங்காவும் அங்கே சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஆட முடியாதுங்கிற நிலமையில் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வெஸ்ட் இண்டீஸ் மாதிரி சன் ரைஸ் ஆகுமா வெஸ்ட் இண்டீஸ் கடற்கரையில் பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததாக இந்த டீம் இவங்கெல்லாம் வந்து இவங்க இம்பேக்ட் கொடுத்ததுனால தான் ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் இந்த டீம்லாம் வந்து எஸ் அஃப்கோர்ஸ் வெளியில் போயிட்டு உள்ளே வரதில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆப்கானிஸ்தான், நான் வந்து ரேடியோ மிர்ச்சில் இன்டர்வியூ பண்ணும்போது என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் ஆப்கானிஸ்தான் ஓரளவு ஒரு டஃப் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்குது, மேபி செமிஃபைனலுக்கு வருவாங்க. ஏன்னா அவங்க T20யில் இவங்க ராஜாக்கள், இதில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்களெல்லாம் 2020 T20 வேர்ல்டு கப் ஒருவேளை இந்தியாவில் நடந்திருந்ததுன்னா, யுஏயில் நடந்ததில்ல, அது இந்தியாவில் ஒரு வேளை நடந்திருந்ததுன்னு வைங்களேன், அதில் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து கண்டிப்பாக ஏதாவது முத்திரை பதிச்சிருப்பாங்க நான் சொன்னேன். பட் இந்த தடவை எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஆப்கானிஸ்தான் ஐ திங்க் ஒரு மாதிரி பெட்டராக பண்ணுவாங்களே எனக்கு தோணுது இந்த வேர்ல்டு கப்பை. நம்ம நினச்சதை விட ஓகேங்களா லீக்கில் வெளியில் போவாங்களான்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா. பட் போன வருஷம் ஓடிய வேர்ல்டு கப்பே ஒரு மாதிரி செமிஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்த அளவுக்கு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. பட் T20 ஃபார்மேட், அவங்களோட ஃபார்மேட் எப்படி ஆட போகிறாங்க அப்படிங்கிறதும் ஸோ ஜோனத்தன் ட்ராட் ஸோ எப்படி கொண்டு வர போகிறாரு. அப்புறம் அங்கே வந்து டிஜே பிராவோ அவர் தான் வந்து பவுலிங் கன்சல்டண்ட்டாக எடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஸ்லோயர் ரன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறதுலையும் அண்டு எங்கே ஸ்பின்னர்ஸ் போடுறதுலையும், ஸ்பின்னர்ஸ் தாண்டி ஸ்லோயர் ரன் போடுறதுக்கு எக்கச்சக்கமான ப்ராக்டிஸஸ் கொடுப்பார். நவீல் உல் ஹக் அண்ட் ஃபசல் ஃபரூக்கி எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அவங்க அந்த இடத்துல தான் திணறாங்க, அதாவது ஸ்பின்னை சரியாக பண்ணிடுவாங்க, ஃபாஸ்ட் பவுலிங்கை கொஞ்சம் எப்படி போடலை திணறுவாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. பட் இப்போ தான் கன்சல்டண்ட்டாக எடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். பட் என்ன பொறுத்த வரைக்கும் டீமில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரஹ்மானுல்லா குர்பாஸ் சாம்பியனாக கேகேஆருக்கு இருந்து இப்போ ஐபிஎல்லிருந்து நேராக T20 வேர்ல்டு கப்புக்கு போகிறாரு. ரஹ்மானுல்லா குர்பாஸ் இங்கேயும் அதே மாதிரி எங்கே விட்டாரோ அதே மாதிரி இவங்க கொடுத்தாரு அப்படின்னா தென் எனக்கு தெரிஞ்சு இப்ராஹிம் சத்ரானும் இந்த ரஹ்மானுல்லா குர்பாஸும் ஓப்பன் பண்ணால் பெட்டராக இருக்கும். குல்பாதின் நயீப் ஒன் டவுனில் வரதுக்கோ இல்லை ஈஷாக்கு அவங்க ஒன் டவுனில் வரதுக்கோ ஒமர் சாய் ஸ்வாப் பண்ணிக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையும் வராது. தென் கீழே வந்து முகமது நபி, ராஷித் கான், கரீம் ஜன்னத்தால் ஃபரீதா, இப்போ முஜீப் போல் ஃபரீத் எடுத்தால் கூட ஒரு பேட்டிங்கும் பண்ணுவார் இல்லைங்களா. ஸோ ஃபரீத் உள்ளே வச்சுட்டு தென் கீழே நீங்கள் 100 இல்லை முஜீப்போ கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இப்போ வெஸ்ட் இண்டீஸ், உகாண்டா, பிஎன்ஜி கூட நியூசிலாந்து கூட ஆடும்பொழுது
இதில் வெஸ்ட் இண்டீஸ் ஓரளவு கொஞ்சம் ஸ்பின்னை திணறாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஃபரீதை பெஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 100 எக்ஸ்ட்ராவாக கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானுக்கு 3-4 ஃபாஸ்ட் பாலரோட போகலாம் அப்படின்னா இவங்கக்கிட்ட ஆல்ரெடி நபியும் இருக்கார், ரஷீத் முஜீப்னு போகும்பொழுது நவீன் உல்ஹக்கு, ஃபரீது, குல்பாதின் நைப்பு ஃபாஸ்ட் பவுலராக இருப்பார். ஸோ என்னென்னா குல்பாதின் நைப்பு ஃப்ரண்ட்லைன் ஃபாஸ்ட் பவுலரு, நவீன் உல்ஹக், ஃபசல் கஃபூர். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ராவாக 100 கொண்டு போனாங்க அப்படின்னா மேபி அந்த பிச்சில் ஒரு ஸ்பின்னை டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னா போடலாம். ஓகேங்களா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 1 டவுனில் குல்பாதின் நைப் வராரு அப்படின்னா கீழே நீங்கள் முஜீப் பேட்டிங் டெயில். ஓகேங்களா? பேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் பேட் பண்ணுவாங்க, பவுலிங்கும் அதே மாதிரி ஒரு 7 பேர் பேட்டிங் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நான் இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் பார்க்குறோனோ அதே மாதிரி நான் இந்த இடத்துல இவங்களோட ஆல்ரவுண்டர்ஸோட கணக்கு ப்ளஸ் ஸ்பின்னர்ஸோட கணக்கு இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பெட்டர் டீமாக தான் என் கண்ணுக்கு தெரியுறாங்க ஆப்கானிஸ்தான். ஏன்னா இவங்களோட குரூப் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், உகாண்டா, பிஎன்ஜி. நியூசிலாண்டையும் இவங்க ஓரளவு பட்டி பார்க்கலாம், வெஸ்ட் இண்டீஸையும் இவங்க தட்டி பார்க்கலாம். உகாண்டா, பிஎன்ஜி அசோசியேட் நேஷன்ஸில் கிங்காக இருக்கிறது இப்போது ஆப்கானிஸ்தான். இப்போ டெஸ்ட் நேஷனாக அவங்க ஆயிட்டாங்க. இப்போ உகாண்டா, பிஎன்ஜி இவங்க எந்த அளவுக்கு சுருட்டி அடிக்க போகிறாங்க. இதில் உமர்ஜாய் மேலே இருக்கிற நஜிபுல்லா சத்ரான் பெஞ்ச் பண்ணுவாங்க, இப்ராஹிம் சத்ரான், குல்பாதின் நைப் திடீர்னு வந்து ஒரு 50 அடிப்பார், குர்பாஸ். இவங்க எல்லாருமே எப்படி ஆட போகிறாங்க, தென் இவங்க எப்படி இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கங்கிறதையும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் 8 எனக்கு தெரிஞ்சு இவங்க வருவாங்களா, சூப்பர் 8 தாண்டி செமிஃபைனலுக்கு வருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ மனசு சாயுது வருவாங்கன்னு. அப்போ நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் இது செமையான ஒரு குரூப் ஆஃப் டெத்து. நியூசிலாந்து மேபி வெளியில் போகும் பட்சத்தில் ஆப்கானிஸ்தான் உள்ளே வராங்க அப்படின்னா C1 இருப்பாங்க. இந்தியா, ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்காவை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. 2 சப்கான்டினென்ட் டீமு, ஒரு ஓவர்சீஸ் டீமு. ஆஸ்திரேலியாவை இவங்களாலே பீட் பண்ண முடியும். ஏன்னா ஹோமில் ஆல்ரெடி போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் ஒரு பயத்தை காமிச்சாங்க. ஸோ ஒருவேளை இவங்க வந்து 2வது பிளேஸில் இருக்கிறாங்க, வெஸ்ட் இண்டீஸ் வரல, இவங்க தகுதி பெறுறாங்கன்னா பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்காவையும் இவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஸ்பின்னை கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சமாக உள்ளே வச்சு ஃபீட் பண்ணி இங்கே சேப்பாக்கில் ஒரு பயத்தை காமிச்சாங்களா, அந்த மாதிரி கூட பண்ணலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஆப்கானிஸ்தான் எனக்கு என்னமோ செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் என்னோட செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்களாங்கிறத கடைசியாக சொல்கிறேன். உங்களை செமிஃபைனலிஸ்ட்டாக இவங்க இருப்பாங்களா? மக்களின் அபிமானம் பெற்ற ஆப்கானிஸ்தான். அடுத்ததாக பங்களாதேஷ். இதே தான், ஆப்கானிஸ்தான் உள்ளே வந்ததுனாலையும் ஸ்ரீலங்கா, வெஸ்ட் இண்டீஸ் பாதிக்கப்பட்ட மாதிரி பங்களாதேஷும் ஒரு பாதிப்பு அடைஞ்சாங்க. ஏன்னா ஆப்கானிஸ்தான் வந்து பங்களாதேஷை பீட் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டம் கொடுக்கறது, மனஸ்தாபத்தெல்லாம் ஏற்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஏஷியா கப்லேயே வந்து அதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆப்கானிஸ்தான் சில டைமில் ஃபைனலில் வரவும் ஆரம்பித்தாங்க. பங்களாதேஷ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஏன்னா எங்கள் பிளேஸில் வந்து நீங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருந்துச்சு. பட் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஓடிஐ வேர்ல்டு கப்லேயும் அவங்களை ஒரு கணக்கு பண்ணிடலாம். பட் ஓடிஐ வேர்ல்டு கப்பில் போன வருஷம் மரண அடி ஒன்று வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு மொஸ்டஃபே மொர்தாசா கேப்டன்சி பண்ணியாச்சு T20 வேர்ல்டு கப்பில், ஷக்கீப் அல் ஹசன் பண்ணியாச்சு, தமீம் இக்பால் பண்ணியாச்சு, முகமது அல்லா பண்ணியாச்சு, முஷ்ஃபிகுர் ரஹீம். இவங்க ஒரு 5 அவங்களோட நேஷனோட பெஸ்ட் கேப்டன்ஸ் எல்லாரும் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஷண்டோ கிட்ட கேப்டன்சி வருது. ஷண்டோ வந்து ஏதாவது வரலாறு மாற்றி எழுதுவாரா? அட்லீஸ்ட் அவங்க வந்து 2017 சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவங்க வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. மழைகள்லாம் வந்தாலும் பட் வந்தாங்க. 2019 வேர்ல்டு கப்பில் ஒரு மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவை ஜெயிச்சாங்க, பாகிஸ்தானை ஜெயிக்கல, வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் அவங்க ஜெயிச்சாங்க. ஸோ அந்த 2019 வேர்ல்டு கப்பில் ஷக்கீப் அல் ஹசன், அந்த நான் சொல்கிறது ஓடிஐ வேர்ல்டு கப்பில் ஷக்கீப் அல் ஹசன், தென் டீமில் ஓவரால் நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு, பவுலிங் நல்லா இருந்துச்சு. பட் ஒரு பவுலர் இருந்தால் பெட்டராக பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான். அதுவும் மொஸ்டஃபே மொர்தாசா இல்லாமல், கேப்டன் தான் அவர் இல்லாமல் வேறு நல்ல ஃபாஸ்ட் பாலர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எப்படியாவது ஒரு அடுத்த செமிஃபைனல் வந்திருப்பாங்கங்கிறது தான் நிலைமை. ஆனால் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் டோட்டலாகவே அந்த டீம் ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டாங்க. பட் எனக்கு அங்கே இருக்கக்கூடிய சில இண்டிவிஜுவல்ஸ், இப்போ டஸ்கின் அஹ்மது, ஷோரிஃபுல் இஸ்லாம், அதில் ஆக்சுவலி மெஹதி ஹசன் மிராஸ் இதில் இந்த தடவை இல்லை. ஆனால் எனக்கு டஸ்கின் அஹ்மது, ஷோரிஃபுல் இஸ்லாம், எபரட் ஹுசைன்லாம் பிடிக்கும். எபரட் ஹுசைனும் ஸ்குவாடில் கிடையாது, ஐ திங்க் இன்ஜுரி நினைக்கிறேன். ஷோரிஃபுல் இஸ்லாம், டஸ்கின் அஹ்மத் இவங்க 2 பேரும் ரொம்ப இம்ப்ரூவ்டு ஒரு அண்டர் ரேட்டட் ஃபாஸ்ட் பவுலர்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ ஒரு பக்கம் இவங்க அப்படின்னா மேலே வந்து லிட்டன் தாஸ், சௌமியா சர்கார், அதுக்கப்புறம் ஷண்டோ. ஸோ இதில் இவங்க எல்லாம் பாருங்கள் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆங்க. ஹெரிடோ எக்ஸ்பீரியன்ஸ், ஷக்கீப் ஹசன், முகமதுல்லா, மெஹதி ஹசன் மிராஜ். மெஹதி ஹசன் வந்து 2வது T20 வேர்ல்டு கப் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். 2021 ஆடினார், 2022 ஆடினாரா எனக்கு மறந்துருச்சு. முஸ்தபிசுர் ரஹ்மான்
அதுக்கப்புறம் கீழே தன்சீன் ரிஷத் அப்புறம் தன்வீர். ஸோ தன்சீன் அதுக்கப்புறம் ரிஷத் தன்வீர் இவங்கெல்லாம் பெஞ்சு. ஸோ 11 அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் உறுதி ஆயிடுச்சு. இவங்களோட குரூப்பில் ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, நெதர்லாந்து, நேபாள் இவங்களால நினைச்சாலும் இவங்க பிளே ஆஃப் சூப்பர் 8க்கு வர முடியும். இப்போ ஸ்ரீலங்காவைக்கிட்டையும் இவங்க நல்லா விளையாண்டுருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்காக்கிட்டையும் இவங்க கிட்டே இருக்கக்கூடிய ஸ்பின்னர்ஸ் வச்சு ஆல்ரெடி ஓடி 20 தடவை வந்து சவுத் ஆஃப்ரிக்காலேயே போய் பீட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க. டெஸ்ட்டில் ஒரு நியூசிலாண்டை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு ஓடியை விடுங்க, T20யில் வாங்க கிரிக்கானதா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் பங்களாதேஷ் அந்த மாதிரி ஒரு அதிசயத்தையும் ஒரு அற்புதத்தையும் ஏற்படுத்தி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பட் ஓடி சரி டெஸ்ட்டும் சரி எப்படியாவது பண்ணிடுறாங்க. பட் ஐசிசி ஈவெண்ட்னு வரும்பொழுது இப்போ ரீசெண்ட் பாஸ்ட் இயர்ஸில் அவ்வளோ சிறப்பாக பண்ணுறது கிடையாது. ஆனால் ஒன்று பாருங்கள், வெஸ்ட் இண்டீஸ் கண்டிஷன்ஸில் ஒரு மாதிரி நின்று வருது அப்படின்னா ப்ளஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்விங் மூவ்மெண்ட் கிடைக்குதுன்னா இவங்களால் பண்ண முடியும். பட் பேட்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க, வந்து நச்சு ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து முட்டும் பொழுது இவங்க எல்லாரும் புல் ஷாட் நல்லா ஆடுவாங்க. கிரிக்கானதா பாசிட்டிவாக பேசுகிறீங்கன்னா எஸ் புல் ஷாட் ஆடுவாங்க, ஸ்பின்னை நல்லா ஆடுவாங்க. ஆனால் இவங்களுக்கு ஸ்ட்ரைக் ரேட் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனை இருக்குது. அது சௌமியா சர்காராக இருந்தாலும் சரி தான். இப்போ ஷண்டோட ஸ்ட்ரைக் ரேட்டும் லிட்டன் தாஸோட ஸ்ட்ரைக் ரேட்டும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இவங்களுக்கு ஒரு மஹமுதுல்லா மேலே ஆட வேண்டியவர் ஷக்கீப் ஹசன் கீழே ஆட வச்சு தென் எடுத்துகிட்டு போனால் ஓரளவு பெட்டரான ரிசல்ட் வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒன்று. பட் நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். பட் ஜகர் அலியை அவங்க வந்து கொண்டு வராங்க. பட் பார்ப்போம். இந்த டீம் ஒரு சூப்பர் 8 வந்துச்சுனாலே அது என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் 8க்கு வர்றதுக்கு தகுதியான டீம். பட் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா, சவுத் ஆஃப்ரிக்கா, ஸோ இவங்களை அடிச்சுட்டு இவங்க வந்தாங்கன்னா அது கண்டிப்பாக அல்டிமேட்லி செமிஃபைனலுக்கு ஒரு டீம் வரத்துக்கு கொஞ்சம் ஈஸியாக ஆக்கி கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா, இவங்க உள்ளே வந்தாங்கன்னா. பட் இவங்க இங்கே ஜெயிச்சு சூப்பர் 8ல் வந்தாங்க அப்படின்னா மற்ற டீமுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நான் ஈஸியாகிரும்ங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இவங்க சூப்பர் 8 வந்துட்டாங்கன்னா மேபி செமிஃபைனல் ஸ்டாக்கும் இருப்பாங்க. பட் முதல்ல சூப்பர் 8 வரணுமேங்கிறது நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. பட் எதிர்பார்க்குறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் T20 வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சிறப்பாக இது வரைக்கும் பண்ணது கிடையாது. கடைசியாக தமீம் இக்பால் வந்து 2016 100 அடித்தார். அது ஒன்று இருந்துச்சு. வேறு ஏதாவது பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு தான் ஞாபகப்படுத்துங்க. T20 வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரிஞ்சு அவங்க இது வரைக்கும் சிறப்பாக பண்ணது கிடையாது. ஸோ அடுத்ததாக மூவ் ஆன் ஆயிடுவோம். 10வது டீமாக பார்க்கும்பொழுது இந்தியா. ஸோ இந்தியாவை பற்றி ஆல்ரெடி தனியாக ஸ்குவாட் அனாலிசிஸ் பண்ணியாச்சு. இவங்களுக்கு எந்தளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத பற்றியும் பேசியாச்சு. செமிஃபைனலிஸ்டா ஃபைனலிஸ்டா அப்படிங்கிறதையும் சூப்பர் 8ஓட வெளியில் ஏறிடுவாங்களா அப்படிங்கிறத பற்றியும் இதில் நம்ம கண்டிப்பாக நான் பேச போகிறேன். இதில் இந்த டீம் அதாவது இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறையா எனக்கு பேசுகிறதுக்கு பெருசாக இல்லை. பட் இருந்தாலும் அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுவார் ரோஹித் சர்மா கூட. எல்லோரும் சொல்கிறாங்க மேபி ரோஹித் சர்மா வந்து மிடில் ஆர்டரில் ஆடலாம், ஜெய்ஸ்வால் கோலி ஓப்பன் பண்ணலாம். கோலி இப்போ செம்ம ரிதமில் இருக்கிறாருன்னு. பட் ஓகே, ரோஹித் கோலி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா இப்போ ஜெய்ஸ்வால் நம்பர் 4ல் ஆடலாம். இல்லை ஜெய்ஸ்வால் கோலி அதான் எனக்கு தெரிஞ்சு ரோஹித் வந்து இவ்வளோ குழப்பிக்க மாட்டார், தெளிவாக தான் இருப்பார். ரோஹித் ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணிவிட்டு கோலி ஒன் டவுனில் ஆடுவார். இது வரைக்கும் இந்தியாவாக அவர் அந்த பொசிஷனில் ரொம்ப நல்லா தான் ஆடிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. அது பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா. தென் ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் வந்து சூரியகுமார் யாதவ் நம்பர் 4ல் பவர் பிளேக்குள்ளே சூரியகுமார் யாதவ் வராமல் 7வது 8வது ஓவருக்குள்ளே வராமல் 9வது ஓவர் 10வது ஓவருக்கு மேலே சூரியகுமார் யாதவ் வர்றதுங்கிறது டீம் இந்தியாவுக்கு நல்லது. பட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சூரியகுமார் யாதவ் வந்து 20 ஓவர் ஆனா இல்லை 15 ஓவர் ஆனால் டீம் இந்தியா ஸ்கோர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணியிருக்கிறோம். பட் 2023 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல் யாரும் மறக்க மாட்டாங்க. பட் ஸ்கை வந்து அது எல்லாத்தையும் தொடக்கிற இடத்துல தான் இப்போ ஸ்கை இருக்கிறாரு. ஏன்னா செமிஃபைனலில் இங்கிலாந்துக்கு அகேன்ஸ்டாக அதில் ரஷீதோட அந்த ஒரு ஃபீல்டர் மட்டும் தான் அங்கே ஆஃப் சைடில் நிற்பார். அங்கே வந்து ஒரு கேட்ச் கொடுத்துட்டு போனார். ஸோ அதையும் மறக்க முடியாது. ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனலில் சூரியகுமார் யாதவ் செஞ்சது மறக்க முடியாது. இப்போ நம்பர் 1 T20 பேட்டராக இருக்கிறாரு சூரியகுமார் யாதவ். எந்த அளவுக்கு பூம் ஆக போகிறார், வெடிக்க போகிறார், ஃபயர் ஆக போகிறாரு. இந்த ஹர்திக் பாண்டியா இங்கே வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமை பற்றி அவ்வளோ பேச்சுக்கள் இருந்தது. அங்கே அவரால் நிறைய பண்ண முடியல, பிடிக்க முடியல, பவுலிங்னு சொதப்பினார். பட் கையில் வந்து பால் கொடுக்கும்பொழுது கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோயர் ரன்ஸ் வெஸ்ட் இண்டீஸில் போட்டு ஒர்க் அவுட் பண்ணி தென் ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா அடித்து ஸ்ப்ளாஷ் பண்ணி தென் பேட்டிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடும்பொழுது நின்று நிதானமாக ஆடி ஒரு ஃபினிஷராக. தென் அதே தான் ஜடேஜாவை மேலே எப்படி ஒரு விராட் கோலியோ அதே போல் மிடில் ஆர்டரில் டெஸ்ட்டில் சொல்லுவோம். பட் இங்கே T20 சொல்ல முடியுமா? ஜடேஜா கையில் தான் அது கண்டிப்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. ரிஷப் பந்த் டைரெக்டாக இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே கழிச்சு உள்ளே வராரு. அண்ட் அவரோட பேட்டிங்
அவரோட பேட்டிங்கை நான் கொஞ்சம் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போது பவுலிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா குல்தீப் யாதவ், சஹல் பெஞ்ச் பண்ணுவாங்க. அர்ஷ்தீப் சிங் ரொம்ப T20 இந்தியாவுக்கு கொஞ்சம் வருஷமாக நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஜஸ்பிரீத் பும்ரா அண்ட் முகமது சிராஜ் இந்தியாவுக்கு வரும்பொழுது இவங்களோட எதுலேயும் சிராஜோட இந்தியா கலர்ஸ்குள்ளே வரும்பொழுது அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும். பும்ரா தி கிரேட் ஆஃப் ஆல் டைம், பிரச்சனை கிடையாது, நல்லா பண்ணிடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ துபே, சஞ்சு சாம்சன், அக்ஷர் பட்டேல், சஹல் இவங்கெல்லாம் பெஞ்ச் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஸோ முதல்ல அது எனக்கு விக்கெட் அவ்வளோ சீக்கிரத்தில் ஓப்பனிங்கில் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. மிடில் ஓவர்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு தென் முடிக்கும் பொழுது லாஸ்ட் 16 ஓவர் வரைக்கும்ங்கிறத தாண்டி அடுத்தது கடைசியாக எப்படி யோசிக்கிறேன்னா, நார்கியா, ரபாடா அங்கே வருவாங்க, வுட்டு, ஆர்ச்சர் வருவாங்க. தென் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெத் ஓவரில் ஒரு பத்தீரனா வருவாங்க. ஆஸ்திரேலியாவில் ஸ்டார்க் வருவாங்க. இந்த மாதிரியான ஒரு வைட்டாக இருக்கக்கூடிய பவுலர்களை இவங்க எப்படி சமாளித்து எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க, எடுத்துகிட்டு போக முடியுமா, இவங்களால பெருசாக ஸ்கோர் பண்ண முடியுமா, இல்லைனா 4 ஓவருக்கு வந்து ஒரு 60 ரன் அடிக்குங்கும் பொழுது ஒரு ஸ்டார்க், வுட்டு, ஆர்ச்சர், அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானில் வந்து ஹாரிஸ் ரஃப், ஷஹீன் ஷாஃபிரி இவங்கெல்லாம் போடும்பொழுது இவங்களால சமாளித்து ஆட முடியுமா, இந்தியா கிட்ட அந்த ஃபினிஷர்ஸ் யார் இருக்காங்க, எப்படி ஆடுவாங்க, ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா பழைய மாதிரி இருக்காங்களா, பண்ட் பழைய மாதிரி ஆடுவாரா, இப்படின்னு எக்கச்சக்கமான கேள்விகள் தொக்கி நிற்குது. தென் குல்தீப் யாதவ் ஸோ இந்த கண்டிஷன்ஸில் எப்படி பவுலிங் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறேன். இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா பவுலர்ஸ்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆல்ரவுண்டிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் எப்படி யூஸ் பண்ண போகிறாரு ரோஹித் சர்மா, ஏன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு வைஸ் கேப்டனாக இருக்கிறாரு. தென் இது அவர் 2 வருஷமாக அவர் ட்ரெயின் பண்ண டீம், கொண்டு வந்த டீம். ஸோ அவருக்கு தெரியும் எங்கே எப்போ என்ன மாதிரி நம்மளோட ரோல் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதும் தெரியும். தென் கண்டிப்பாக ஜஸ்பிரீத் பும்ராவை நம்பி இந்திய டீமோட பவுலிங் யூனிட் ஒட்டுமொத்தமாக இருக்குது அப்படிங்கிறது தெரியும். பட் அவரு கூட மற்றவங்களாம் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணணுங்கிறது தெரியும். பட் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க, எப்படி இருக்க போகுது இந்தியன் டீமோட இந்த T20 வேர்ல்டு கப் பயணம் அப்படிங்கிறத நான் செமிஃபைனல்ஸ்டாக இருப்பாங்கன்னு சொல்கிறேன். அப்படின்னு நான் சொல்கிறத இங்கே சொல்லணுமா பின்னாடி சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா செமிஃபைனல்ஸ்டாக இருப்பாங்களா, ஃபைனலுக்கு போவாங்களா, கப் அடிப்பாங்களாங்கிறத கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக இருக்கக்கூடிய அசோசியேட் நேஷன்ஸ்களை பற்றி ஒரு குட்டியாக பார்த்துடலாம், ஒரு டீசர் ஒரு ட்ரெய்லர் மாதிரி பார்த்துடலாம். நமீபியா, அதுக்கப்புறம் வந்து கனடா, USA வந்து ஹோஸ்ட் நேஷனாக உள்ளே வந்துட்டாங்க. நெதர்லாண்ட்ஸ், ஓமன், PNG, உகாண்டா, ஸ்காட்லாண்டு, அயர்லாண்டு, இந்த மாதிரியான ஒரு 10 டீம் உள்ளே வந்திருக்காங்க. யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து நமீபியா போன வருஷம் பார்த்துருப்போம். போன வருஷம் நமீபியா, அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, அதுக்கப்புறம் நெதர்லாண்டு இவங்க எல்லாமே நம்மளுக்கு பரிச்சயம், அயர்லாண்டில் உங்களுக்கு பரிச்சயம். பட் இந்த தடவை ஒரு உகாண்டா, கனடா இவங்கெல்லாம் உள்ளே வராதை பார்க்கும்பொழுது என்னடா இவங்கெல்லாம் கிரிக்கெட் ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். இதில் உகாண்டாவை பற்றி நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், அதான் ஒரு டீமாக போகிறேன். இப்போ உகாண்டாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உகாண்டா வந்து கிட்டத்தட்ட உகாண்டா அந்த அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் 2019 ஆடினாங்க. அப்போ ஆடினாங்க. உமன்ஸ் டீமும் அவங்க ரெகுலராக நல்லாவும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ரெகுலராக அவங்களோட போஸ்ட் எங்கெல்லாம் எப்பவுமே பட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே விளாண்டுருக்காங்க, அங்கே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்ணுக்கு வரும். அதுவே மென்ஸ் டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களும் இப்போ ஸ்ரீலங்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூர் வந்தாங்க. அதாவது மெயின் டீம் கூட அவங்க சீனியர் டீம் கூட அவங்க வந்து ஒரு டிவிஷன் டீம் கூட அவங்க வந்து ஆனாங்க. February மாதம் வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆஃப்ரிக்கன் கேம்ஸில் அவங்க வந்து கானா, நைஜீரியா, தான்சானியா, ஜிம்பாப்வேயோட எமர்ஜிங் டீமு, இது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க அப்பப்போ ICC ஆஃப்ரிக்கா குவாலிஃபயர்ஸ் அவங்க ஆடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் அசோசியேஷன் கப் 2023 அவங்க ஆடினாங்க. இதில் வந்து அவங்க நமீபியாவை வந்து அவங்க ஆல்ரெடி பீட் பண்ணியிருக்கிறாங்க. நமீபியா வந்து இவங்க வந்து ஃபைனலில், அதாவது ஆஃப்ரிக்கன் கேம்ஸில் வந்து இவங்களை பீட் பண்ணாங்க. நமீபியா இவங்க ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. அந்த ஃபைனலில் ஜிம்பாப்வேலாம் இருந்தாங்க, கென்யாலாம் அவங்க இருந்தாங்க. ஸோ உகாண்டாவோட ட்ராவல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கடந்த 2-3 வருஷத்துலங்கிறத தாண்டி நான் 2018 நான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு கிரிக்கெட் லெவலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களோட ட்ராவல் அந்த 2018 அப்புறமும் சரி ஹெல்த்தியாக தான் இருக்குது. இதில் அவங்க உள்ளே வராங்க. அதாவது இப்போ 20 டீம் எக்ஸ்டெண்ட் பண்ணது அப்படிங்கிறது வந்து நல்லது நடந்திருக்குன்னா அது உகாண்டாவுக்கு நல்லது நடந்திருக்குது. அண்ட் இதில் உகாண்டா இதில் ஆடுற 20 பேரும் டிசர்வ். உகாண்டாவோட ஜேர்னி எனக்கு பெருசாக ஆச்சரியமாக அதிசயமே கிடையாது. நான் அவங்களோட ட்ராவல் நான் கொஞ்சம்
கவனிச்சுட்டு வந்துக்கிட்டுறேன். ஸோ உகாண்டாவை பொறுத்த வரைக்கும் இதுதான். அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களுக்கு பரிச்சயமாக இருக்கக்கூடிய சில பல டீம்களுங்கிற தனி வேறு சில டீம்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். பப்பு நியூ கினியா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க அண்டர் 19 வேர்ல்டு கப்பில் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் குவாலிஃபயர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் பப்பு நியூ கினியா நீங்கள் எப்பயுமே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஓ அப்படியா ஆடுறாங்களா. இப்போ ஓமன் டீமு பஹ்ரைன்லாம் நீங்கள் ஒரு பக்கம் ஏஷியா கப் குவாலிஃபயர்ஸில் நீங்கள் பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு வேளை வந்து ஐசிசி T20 வேர்ல்டு கப்போட குவாலிஃபயர்ஸில் நீங்கள் பார்க்கும்போது PNG நீங்கள் பார்க்கலாம். அவங்களோட அண்டர் 19 டீமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அண்டர் 19 வேர்ல்டு கப்லாம் அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது உகாண்டா எப்படியோ அதே மாதிரி இப்போது 10-15 டீம்லேருந்து 20 டீமாக ஆக்கும்பொழுது அதில் உகாண்டா PNGல அதில் பயன்பெறுறாங்க. இப்போ இவங்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இவங்களும் டூர் அடிக்கடி போயிட்டுருக்குறாங்க. இவங்க ட்ரை சீரிஸ் ஆடுறாங்க. ஒரு மலேசியா கூட நேபாள் கூட இவங்க ஆடுறாங்க. இது போக ஜப்பான் கூட அவங்க ஆடினாங்க. ஸோ இவங்களோட ட்ரை சீரீஸ் சில தான் பார்க்கும்பொழுது இவங்ககிட்டே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறாங்க. இவங்களும் ஓரளவு ஒரு ஓமன் டீமெல்லாம் ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இப்போது இவங்க ஆடின நேபாள் டீமு கூடவே ஃபேஸ் பண்ணாங்க. இப்போ நேபாள் கூடவே இவங்க வந்து ஆடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ PNGயோட பயணமும் எனக்கு பெரிய ஆச்சரியம் கிடையாது. இந்த PNG அப்படின்னா அடுத்தது நீங்கள் வந்து கனடா எடுத்துக்கிட்டீங்கன்னா கனடாவில் அப்போ யுவராஜ் போயிட்டுலாம் ஆடினார்ல இப்போ கனடாவில் இருந்த ப்ரீமியர் லீகில். ஸோ இப்போ யூஎஸ்ஏலையும் கனடாலையும் வந்து கிரிக்கெட் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கிறது வந்து எனக்கு பெரிய ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா யூஎஸ்ஏல எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யூஎஸ்ஏல இப்போ கோரி ஆண்டர்சனு அதுக்கப்புறம் அலிகான் வந்து அப்பவே வந்து கரீபியன் ப்ரீமியர் லீகில் ஆடினார். தென் ஐபிஎலுக்கு அவர் ஏலத்துக்கு வந்தார். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்மீத் வந்து இப்போ அண்டர் 19 இந்தியாவுக்காக கோலி செட்டுன்னு நினைக்கிறேன். ஹர்மீத் சிங் அவர் ஆடுறாரு. அதுக்கப்புறம் அதில் மிலிந்த் குமார்லாம் இருக்கிறாரு. எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸாக மேக்ஸிமம் இந்தியன் வம்சாமலி இந்தியன் பிளேயர்ஸ்கள். உன்முகுந்த் சந்த் வந்து யூஎஸ்க்காக ஒரு ஆடல, ஆனால் அங்கே இந்த வேர்ல்டு கப்பில் ஆடல, ஆனால் அவர் அங்கே தான் இருக்கிறாரு. 2018 2004 சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் யூஎஸ்ஏ ஆடினாங்க. 2018 அப்போ தான் வந்து அங்கே கிரிக்கெட் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க. 2019 ஐ திங்க் ஏதோ ஒரு விக்ட்ரி வந்து ருசிச்சாங்க நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த டிவிஷன் மேட்ச் குவாலிஃபயர்ஸுகளில் வந்து ஐசிசியோட டிவிஷன் மேட்சஸ்லாம் நடத்துவாங்க. அதில் அவங்க வந்து சாம்பியன் ஆனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ ஹோஸ்ட் நேஷனாக உள்ளே வந்திருக்கிறாங்க. லாஸ்ட்டு 2 இயர்ஸாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது பங்களாதேஷை வந்து அவங்க பீட் பண்ணாங்க. அது ஒன்று நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். பங்களாதேஷை வந்து அவங்க பீட் பண்ணது. தென் அவங்களோட ட்ராவல் ஒரு 2018 அப்புறம் தான் நான் கவனித்தேன். 2018 கழிச்சு பார்க்கும்பொழுது இவங்க இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு தான் கிரிக்கெட்டுக்குள்ளே ஒரு முக்கியமான ஒரு ஐசிசி ஈவெண்ட்டுக்குள்ளே வருவாங்கன்னு நினச்சேன். பட் இப்போ ஹோஸ்ட் நேஷனாக உள்ளே வந்துருக்கிறாங்க. எனக்கு தெரியலங்க பங்களாதேஷ்லாம் அவங்க பீட் பண்ணியிருக்காங்கிறதுனால வந்து இவங்க வந்து ஏதாவது ஷாக் கொடுப்பாங்களா அப்படின்னா ஸோ பார்ப்போம். பட் யூஎஸ் ஷாக் கொடுத்தாங்க அப்படின்னா அதையும் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். இது போக நீங்கள் நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்காட்லாந்து இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமீபியா வந்து எரஸ்மஸ், டெம்பிள்மேன், ஜே ஸ்மித், ஃப்ரைலிங்க், கோட்ஸி, டேவிட் வைஸ், ஷார்ட்ஸ் இவங்க எல்லாமே நமக்கு பரிச்சயம். ஓகேங்களா. இப்போ அதாவது நமீபியாவோட ஸ்குவாட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமீபியாவோட குரூப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, ஸ்காட்லாந்து, ஓமன் இருக்காங்க. இவங்க எப்படி நினைப்பாங்கன்னா ஒரு இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணிட்டா ஒரு ஸ்காட்லாந்து ஒரு ஓமன் இவங்களை பீட் பண்ணி நம்ம வந்து மேபி உள்ளே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா போன வருஷமே அவங்க ஒரு மாதிரி டீசெண்டாக நல்லா ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிறதுனாலையோ ஸோ இவங்ககிட்டயும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்குறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய இந்த அசோசியேட் நேஷன்ஸ் பிளேயர்ஸ்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் டேவிட் வைஸ் வந்து KKRக்கு போனார். ஜோஷ்வா தில் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு போனார். ஸ்ட்ரைக் பவுலராகவும் அவர் இருந்தார். இப்போ நெதர்லாண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வேர்ல்டு கப் ஆடினாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவை பீட் பண்ணாங்க. T20 வேர்ல்டு கப்பில் சவுத் ஆஃப்ரிக்கா வெளியில் அனுப்பினாங்க கடைசியாக. அதனாலவே நெதர்லாண்ட்ஸ் மேலே ஒரு கண்டிப்புமே இருந்துக்கிட்டு இருக்கும். இதில் வந்து எட்வர்ட்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் டோபர்ட், தேஜா நெடுமன்னாரு, வேன் பீக், ஆரியன் தட்டு, விக்ரமஜித் சிங்கு, பரேசி, பிரிங்கிள், வேன் பீக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 11 பேரில் ஆக்கர்மேன்லாம் ஆடல. அவங்களுக்கு கவுண்டி மேட்ச் இருக்குன்னு சொல்லி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க போல். அவங்கெல்லாம் வந்தாங்க இன்னொரு டீம் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நெதர்லாண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த குரூப் டி சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நேபாள் இருக்கக்கூடிய குரூப்பில் சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்த குரூப்பில் இருக்கிறாங்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்கா ஓரளவு பீட் பண்ணிட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் கூட இவங்க மேட்ச் ஏதாவது ஒரு ஆடி பீட் பண்ணிட்டாங்கன்னா நேபாள் கூடலாம் இவங்க ஓரளவு நல்லா விளையாண்டாங்கன்னா இவங்களும் சூப்பர் 8க்கு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் நெதர்லாண்ட்ஸ் சர்ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் எனக்கு இதில் வந்து இந்த வேன் பீக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து
மேக்ஸ் ரோட்டோ ஒரு மாதிரி செம்மையாக அடித்து ஆடுவார், அதனால் பிடிக்கும். ஸ்காட் எட்வர்ட்ஸோட கேப்டன்சி, இங்கேயும் ஸ்காட் எட்வர்ட்ஸும் சரி, நமீபியாவில் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எரஸ்மஸோட கேப்டன்சியும் எனக்கு ஒரு மாதிரி பிடிக்கும். செம்ம ப்ரில்லியண்ட்டாக அவங்க வந்து பண்ணுவாங்க அவங்களோட கேப்டன்ஸில். அடுத்து நேபாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லமிச்சனை வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை, அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் எடுக்கலை. ஸோ விசா பிரச்சனை அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பட் நேபாளும் பல வருஷமாக இந்த கிரிக்கெட்டுக்குள்ளே எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா கோவிட் வந்ததுனால தான் ஒரு பிரேக்கு. யுஎஸ்ஏவும் நேபாளும் டூர் வச்சுக்கிட்டாங்க. அந்த டைமில் க்ரௌட் அவ்வளோ வந்தாங்க. அந்த 2020 கோவிடுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கோவிட் வந்து அதுக்கப்புறம் இப்போ கிரிக்கெட் நடக்கும்போது ஸோ நேபாள் ஒரு வெஸ்ட் இண்டீஸ் ஏ டீமு கூட அவங்க டூர் பண்ணாங்க, நல்லா பண்ணாங்க. யூஎஸ் கூட ஆடினாங்க, ஒரு மாதிரி பண்ணாங்க. ஸோ ஓவரால் நேபாள் இருக்கக்கூடிய அந்த அதான் நெதர்லாண்ட்ஸ், பங்களாதேஷ், சவுத் ஆஃப்ரிக்கா, ஸ்ரீலங்கா யாராவது ஒருத்தாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் ரெண்டு சப்கான்டினென்ட் டீம் வந்துருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நேபாள் சான்ஸ் எடுப்பாங்களா? ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். யூஎஸ்ஏ ஹோஸ்ட் நேஷன் உள்ளே வந்தாங்க, பட் நேபாள் ஜெயிச்சு உள்ளே வந்துருக்கிறாங்க. பட் நேபாளை விட நான் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன். அதுபோல் ஓமன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ஏஷியா கப் குவாலிஃபயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்தாங்க 2020 நினைக்கிறேன், இல்லை 21 அப்போ யுஏயில் நடக்கும் பொழுது. அண்ட் ஆமாம், அதுக்கப்புறம் குவாலிஃபயர்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால உள்ளே வர முடியல. பட் ஓமன் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஐசிசி வேர்ல்டுக்குள்ளே வராங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்குறேன். தென் பிஎன்ஜி பற்றி பேசியாச்சு. அயர்லாண்டில் பர்ல்பரின், டெக்டார், பவுல் ஸ்டெர்லிங், கேம்ஃபர், தக்ரில், கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க பாகிஸ்தானை பீட் பண்ணாங்க. இருக்கிற எல்லாரையுமே பழக்கப்பட்டவங்க, நல்லா பண்ணுறவங்க. இவங்களில் ஜோஷ்வா லிட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மார்க் அரேர், ஜோஷ்வா லிட்டில், மெக்கத்தி, யங்கு. இதில் லிட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஐபிஎலுக்கு இப்போ ஜிடிக்காக ஆடுறாரு. ஸோ இதில் மேலும் எல்லோரும் ஒரு டீமாக சேர்ந்து செயல்பட்டாங்க அப்படின்னா இதில் இன்னும் 2-3 பேர் மேபி ஐபிஎலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் நான் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அயர்லாந்து டீம் இருக்காங்களே, இப்போ அயர்லாந்து இருக்கக்கூடிய அவங்களோட குரூப்பில் வந்து இந்தியா, பாகிஸ்தான், கனடா, யூஎஸ் எல்லாம் இருக்காங்க. பாகிஸ்தான் ஆல்ரெடி பீட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு டேஞ்சராக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்கு. கனடா, யூஎஸ்ஏ இவங்க பீட் பண்ணி இந்தியா, பாகிஸ்தான் யாராவது பீட் பண்ணாங்கன்னா இவங்களும் சூப்பர் 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய நான் சொல்கிற பாருங்க நெதர்லாண்ட்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. தென் அதுக்கப்புறம் நமீபியாவுக்கும், எனக்கு நமீபியாவுக்கு இல்லை, அயர்லாண்டுக்கு, நெதர்லாண்ட்ஸுக்கு அவங்க அடுத்து சூப்பர் 8 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அயர்லாண்டு வந்து பாகிஸ்தான் இப்போ பீட் பண்ணியிருக்காங்க. 2007 ஓடி வேர்ல்டு கப்பில் இதே வெஸ்ட் இண்டீஸில் பீட் பண்ணியிருக்காங்க. அது திரும்பி ரிப்பீட் ஆகுமா அப்படின்னு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்காட்லாந்து. இதில் வந்து ஜோன்ஸு, முன்சே, ஷாரிஃப், அதுக்கப்புறம் வந்து மார்க்வாட், இவங்க எல்லாமே நீங்கள் T20 வேர்ல்டு கப்லேயும் ஓடி வேர்ல்டு கப்லேயும் நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் இவங்களை பார்க்கலாம். இவங்களும் ஒரு மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ்ங்கிற டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், இண்டிவிஜுவலாக ஒரு மாதிரி கலக்கிறவங்க ஸ்காட்லாந்து. ஸோ ஸ்காட்லாந்து, நெதர்லாந்து, அயர்லாந்து இவங்களாம் நமீபியாலாம் காலங்காலமாக ஆடிட்டுருக்குறாங்கிறதாண்டி இப்போது சில வருஷங்கள் நமீபியா வந்து ஜிம்பாப்வேயை வந்து தொடர்ந்து பீட் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் பிளேயர் மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்டினேஷனல் பிளேயர்ஸ் மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் T20 கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல்லில் அந்த டீம் பார்த்து எடுக்கிறாங்க. தென் இதில் எம்எல்சியான எக்ஸ்பீரியன்ஸும் சில பேருக்கு இருக்குது, கரீபியன் பிரீமியர் லீக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுனால இந்த அசோசியேட் நேஷன் பிளேயர்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் டீமுக்கு அவங்களால கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கான்ட்ரிபியூஷனுங்கிறது அவங்களை வந்து அடுத்த சூப்பர் 8க்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குது. ஸோ ஆப்கானிஸ்தான் நம்ம வந்து இவங்க மேபி செமிஃபைனலிஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்ம வாங்கி இங்கேயே சொல்ல. சரி, ஓகே, என்னோட 4 செமிஃபைனலிஸ்ட் யாராருன்னா நான் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை கப் அடிப்பாங்கிறது நான் நம்புகிறேன். பட் செமிஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க இந்தியா. இங்கிலாந்து மேலே எனக்கு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்டை ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டே இருக்கும். இங்கிலாந்து, அதுக்கப்புறமா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஹோம் டீம் ஒருத்தவங்க உள்ளே வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நியூசிலாந்து எனக்கு என்னமோ உள்ளே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நியூசிலாந்து, அதுக்கப்புறம் இன்னொரு டீம் அசோசியேட் நேஷன்ஸ்லேருந்து நான் ஆப்கானிஸ்தான் சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன். தென் அவங்க வரல அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியா, இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ், நியூசிலாந்து, இந்த 4 டீம். இப்போ நியூசிலாந்து இல்லைனா வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த 5 டீமில் ஒருத்தவங்க, இந்த 5 டீமில் இருக்கிறவங்க தான் மேக்ஸிமம் போவாங்க. பட் ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் கப்பு யார் அடிப்பாங்க அப்படின்னு இருக்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனலிஸ்ட்டாக யார் இருப்பாங்கன்னா எனக்கு என்னமோ இந்தியா ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க நான் நினைக்கிறேன், இல்லை இங்கிலாந்து. ஓகேங்களா, இல்லை இந்த 4 டீமில் இந்தியா கண்டிப்பாக ஃபைனலிஸ்ட்டாக இருப்பாங்க, கப் அடிப்பாங்க. லாஸ்ட் T20 வேர்ல்டு கப்பில் செமிஃபைனலிஸ்ட்டு, அதுக்கு முன்னாடி லீகில் வெளியில் போயிட்டு ஓடி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பர்ஃபார்மன்ஸ் ஃபைனலிஸ்ட்டாக இருந்தாங்க. தென் ஐசிசி வந்துட்டு அந்த ஃபைனலிஸ்ட்டாவோ செமிஃபைனலிஸ்ட்டாவோ இந்தியா எப்பவுமே இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க.
கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. தென் இதில் இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஜடேஜா, ஹர்திக் பாண்டியா, ரிஷப் பண்ட், கீழே ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சிராஜ், தென் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து ஆடிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேருக்கு இது 3வது ஐசிசி ஈவெண்ட், மூணாவது T20 ஈவெண்ட்டு. பல ரோஹித் சர்மாவுக்கு ரோஹித் சர்மா தான் ஷகிப் அல் ஹசனுக்கு அடுத்தது. ஷகிப் அல் ஹசன் இவர் தான் வந்து அதிக T20 வேர்ல்டு கப் மேட்சஸ் T20 வேர்ல்டு கப் சீரீஸில் ஆடி இருக்காங்க அப்படிங்கிற பெருமை இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். விராட் கோலி 2012 இந்தியாவுக்காக அதிக ரன் அடித்தார். 2016 தமிழ் இக்பால் அடித்தாலும் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டு வாங்கினார். 2023 அவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரராகவும் இருந்தார். இந்த வருஷம் லீடிங் ரன் ஸ்கோரராக இவர் இருந்து ஜஸ்பிரீத் பும்ரா வந்து அதிக விக்கெட் டேக்கராக இருந்து கப்பை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 டீமை பற்றி பேசியாச்சு. ஸோ அந்த 10-11 டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, தனித்தனியாக அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு கிரிக்கெட் நம்மளுக்கு தெரியும். பட் மீதி வந்து மீதி கூட 10 டீம், அதாவது ஸ்காட்லாந்து, நமீபியா, USA, கனடா, உகாண்டா, PNG இந்த மாதிரியான டீமுகளை வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த டீமுக்குள்ளே ஆடும்பொழுது எப்படியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இந்த வேர்ல்டு கப்பில் அதிகமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்களுக்கு வந்து இந்த எப்படி சொல்கிறது, மீடியா டேலாம் ஒன்று வைக்கும் போது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஸோ இவங்க வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏரியாவில் வந்து ஆட போகிறாங்க, நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் அவங்கள பற்றி ஒரு 10 நிமிஷமாக பேசியிருப்பேன், ஒரு 7-8 நிமிஷமாக பேசியிருப்பேன் இந்த 40 நிமிஷம் 50 நிமிஷம் வீடியோவில். அவங்கள பற்றி பேசும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இனி வரும் காலங்களில் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும்போது நம்ம நல்லா பேசுவோம். பட் அவங்கள பற்றி நம்ம நெகட்டிவாக பேசவே மாட்டோம். பட் பார்ப்போம் என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. நான் என்னோட 4 செமிஃபைனலிஸ்ட் சொல்லிட்டேன். கப்பு அடிப்பாங்க அப்படிங்கிறது யாரையும் சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். எனக்கு இந்தியா மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. வெஸ்ட் இண்டீஸில் இந்தியா எதுவும் பெருசாக பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொன்னாலும், இது வரைக்கும் ஓகேங்களா ஐசிசி ஈவெண்ட்டில் அங்கே எதுவும் பெருசாக பண்ணலைங்கிறது நீங்கள் சொன்னாலும், பட் எனக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு பெரிய வீடியோ எத்தனை பேர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பிட்டாக பார்த்தாலும் ஓகே, பட் ஃபுல்லாக பார்த்தாலும் ஓகே. வீடியோ லென்த்தாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இவ்வளோ லென்த்து போட்டு தான் ஆகணும், ஏன்னா 20 டீம் ஆடுறாங்க. அடுத்த ஒரு மாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு ராவான ஒரு இன்டர்நேஷ்னல் T20 டோர்னமெண்ட் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 20 டீமு, ஒரு மாதம் 55 மேட்ச்சு, காலையிலையும் நைட்டும் நடக்க போகுது. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸ். காலையில் ஒரு மேட்ச்சு, நைட்டு ஒரு மேட்ச்சு, அதுக்கப்புறம் வந்து 20 டீமு, கனடா, USA, PNG, உகாண்டா இந்த மாதிரி டீம்லாம் ஆட போகிறாங்க. இதுக்கு நான் ரிவ்யூ பண்ண போகிறேன் அப்படிங்கிறதையும். ஸோ இது மாதிரி பார்ப்போம் எப்படி பண்ண போகிறாங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கும் ஒரு மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் USAக்கு எப்படி ஒரு சேலஞ்சோ அதே மாதிரி எனக்கு ஒரு சேலஞ்சு இருக்குது. இல்லை சில டீமுக்கு மழை பெஞ்சு அவங்க உள்ள வரலாம், சில டீம் மழை பெஞ்சு வெளியில் போகலாம். ஸோ அதுவும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். வீடியோ நிறைவடையுது. இந்த வீடியோவில் வந்து ஸ்வீட்டாக ஷார்ட்டாக இவ்வளோ தான் சொல்ல முடிஞ்சது. ஒரு டீமுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே எடுக்கல. நான் 2 நிமிஷம் தான் பிளான் பண்ணேன். ஆனால் 5 நிமிஷம் வரைக்கும் போச்சு. 5 நிமிஷம் கொடுத்து ஆக வேண்டிய ஒரு நிலைமையில தான் நான் இருந்தேன். பட் ஓகே, எனக்கு உகாண்டா பற்றி பேசுனது, PNG பற்றி பேசுனது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ நிறைவடையுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பெரிய வீடியோ ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசைப்பட்டேன், போட்டேன். ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த T20 வேர்ல்டு கப்பில் மஜாவான வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கு.